அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கைக்கு முற்றம் 5வது நிகழ்வு 6 நிமிட தாமதங்களோடு தொடங்குகிறது. அதுக்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இலக்கிய கூட்டங்களில் விதிவிலக்கா தாமதமாக தொடங்காம சரியான நேரத்தில் தொடங்கணும்னு இதுவரை 4 கூட்டங்களே அப்படிதான் நடந்திருக்கோம். இந்த கூட்டத்துக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பு விருது அன்பு தம்பி பாரதிராஜா. ஆனால் அவரை நம்ம ஈஸியாக அவரோட தாமதத்தை எடுத்துக்கலாம்னா செங்கல்பட்டுலேருந்து இருசக்கர வாகனத்திலே மதுரவாயிலேருந்து நேராக கோயம்பேட்டுக்கு வராமல் நேராக இந்த பக்கம் எங்கே போனீங்க மாதாவரம் பால் பண்ணிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அதனால அவரை ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் 4 மணிக்கு கிளம்பி 3 மணிக்கு கிளம்பி சென்னையை சுற்றி பார்த்துருக்காரு. அதனால ஏற்றிக்கிட்டு இப்போ இந்த கூட்டத்தை தொடங்கலாம். ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய ஹைக்கூ கவிதையோடு இந்த கூட்டத்தை தொடங்கலாம். ஜப்பானிய ஹைக்கூ 4 என்று கொண்டாடப்படுகிற பாஷோ, பூசன், இஷா சிகி இந்த 4 பேரையும் சொல்லுவாங்க. அதில் இசா எழுதிய ஒரு புகழ்பெற்ற கவிதை. ஏன்னா பொதுவாக நம்ம சிற்றுயிர்களுக்கு உணவு போடுறத ஒரு பெருமையாக நம்ம சொல்லிக்குவோம். பசிச்சிருக்க நாய்க்கு சோறு வச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அதுலேயே கூட ஜென் பௌத்தம் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத ஒரு அழகான கவிதையாக எழுதிப்பார் இஷா. கோபாயசி இஷா அவரோட முழு பேர். இஷாங்கிற பேரால் அவரை குறிப்பிடுறாங்க. அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். கோழிகள் மீது அரிசியை தூவினேன், அதுவும் ஒரு பாவம் தான். நம்ம கோழிக்கு அரிசி போடுறது உணவுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம பொது புத்தியில் அப்படி இருக்கானா, கோழிகளுக்குள்ள அரிசி போட்டால் என்ன பண்ணும், ஒன்று கொத்திக்கிட்டு சண்டை போட்டுக்க அப்படிங்கிறத அதுவும் கூட ஒரு பாவம் தான் என்று சொன்ன அந்த இஷாவோட கவிதையோட நம்ம இந்த 5வது நிகழ்வை தொடங்கலாம். இந்த சிறப்பு மிக்க 5வது நிகழ்வு ஒரு 4-5 சிறப்பு நிகழ்வுகளோடு நடக்கும்போது நான் முகநூலே போட்டிருந்த மாதிரி எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணமும் பாரதி தான். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் செங்கல்பட்டில் முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஆசிரியர் பயிற்றுனராக இருக்கிற அன்பு தம்பி பாரதிராஜா தான் இந்த சிறப்பு விருந்தினர். அவரை வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுப்போ இது பாரதிராஜாவுக்கு மட்டுமில்ல ஹைக்கூக்கும் இருந்தோம். 3 வரி ஹைக்கூவிலேயே உலகை அளக்க முடியுங்கிற மாதிரி மிக இளைய வயதிலேயே இன்றைக்கு தமிழ் ஹைக்கூவில் பல உயரங்களை தொட்டவர் தான் பாரதிராஜா. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2024ஆம் ஆண்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு கவிதை போட்டியில் முதல் பரிசாக 25,000 ரூபாய் பரிசு பெற்றவர். அவரை வளர்த்தெடுத்த ஆசான்களில் ஒருவர் பின்னாடி இருக்காரு, ஓவிய கவிஞர் ஐயா வீரமணி. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறது பெரிய சிறப்பு. ஏன்னா நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியமும் பெருமையும் பெற்றவர் அவர். நம்ம ஹைக்கூ எழுதுற எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை என்னன்னா, எப்படியாவது ஹைக்கூ பிறந்த ஜப்பான் மண்ணை போய் தொட்டு முத்தமிட்டுட்டு ஆசைப்படுறோம். அவர் சைனாவையே போன மாதம் சுற்றி வந்த ஒரு பெருமைக்குரியவர் தான் வீரமணியா வந்திருக்காரு. இடையில் ஐயா அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஹைக்கூவை ஜென்னை புரிந்து கொண்டு எழுதினால் ஹைக்கூ இன்னும் நல்லா எழுத முடியும்னு சொல்லல. அவரோட ஹைக்கூ கவிதைகள் முழுக்க ஜென் பௌத்தத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஹைக்கூ கவிதைகள். நம்ம மக்களை சொல்லிடுவாங்க. அவங்க தம்மபதம் அப்படின்னு ஒரு தொகுப்பு எழுதியிருக்காங்க. முழுக்க ஜென் பௌத்தத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ரொம்ப அற்புதமான புத்தகம். வாய்ப்புள்ள நண்பர்கள் அதை படிக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அதே போல் இந்த நிகழ்ச்சி நாயகனான அன்பு தம்பி பாரதிராஜா எனக்கு ஒரு 15 ஆண்டுகளாக அவர் தெரியும். அது சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும்னு சொல்ல முடியாது. ரொம்ப வருஷமாகவே அவரோட அந்த கவிதை ஆர்வத்தை எனக்கு தெரியும். 2017 அவரோட முதல் தொகுப்பு கூடியிலிருந்த பறவையின் குரல் அப்படிங்கிற தொகுப்பை நான் கொண்டு வந்தேன். அதாவது முதல் தொகுப்புலேயே ரொம்ப கவனிக்கத்தக்க கவிதைகளோட அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து சிறைகள் வரையும் வானங்கிற தொகுப்பை 2019 கொண்டு வந்தோம். அதுவும் நான் தான் வெளியிட்டேன். அதே மாதிரி 2023 குடைபிடிக்கும் நதி அப்படிங்கிற தொகுப்பை 2023 கொண்டு வந்தோம். இப்போ 2025 இலங்கையில் நடைபெற்ற ஹைக்கூ உலக மாநாட்டில் அவரோட பென்சில் பூக்கள் என்கிற இந்த புத்தகத்தை இன்னைக்கு அறிமுகப்படுற புத்தகத்தை அப்படி தொடர்ந்து ஹைக்கூவில் ஒவ்வொரு படிகளாக ஏறி இன்றைக்கு உலக அளவிலான புகழை பெற்றிருப்பவர் தான் பாரதி. இந்த உலக அளவில் நான் சொல்றது புகழ்ச்சி இல்லை, உண்மைதான். ஏன்னா எனக்கு வர சிறு பத்திரிகையெல்லாம் நான் படிச்சு நான் வச்சுக்க மாட்டேன், யாருக்காவது கொடுப்பேன். ஒரு முறை பாரதி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஏதாவது புத்தகம் இருந்தால் கொடுங்கனாரு. எனக்கு சிறு பத்திரிகைலாம் எடுத்து கொடுப்பேன். வழக்கமாக வாங்கிட்டு போறவங்க பழைய பேப்பர் கடையில் தான் போடுவாங்க. ஆனால் எனக்கு பாரதிகிட்ட பிடிச்சது என்னன்னா, அந்த எல்லா சிறு பத்திரிகைகளையும் படிச்சுட்டு அந்த பத்திரிகைக்கு வழக்கமாக கவிதை அனுப்பிடுவாங்க. ஏன்னா அது ஈஸி. ஆனால் கடிதம் மட்டும் அனுப்பல, கவிதை மட்டும் அனுப்பல, சந்தாவும் கட்டினவர் தான் பாரதி. எனக்கு நிறைய பேர் பாராட்டிருக்காங்க. சந்தா அனுப்புறதோட அந்த எல்லா பத்திரிகையும் கவிதை எழுதி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பத்திரிகைகள் எழுதுறதுல. இப்போ எனக்கு வேலை இருக்கிறதுனால அதுக்காக ஒரு வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க. தன்னோட ஆசிரியர் பணிகளுக்கு இடையிலையும் கனடாவிலேருந்து வர்ற காற்று வெளியாகட்டும் உலகத்தில் வர்ற எல்லா பத்திரிகைகளையும் எழுதக்கூடிய ஒரு கவிஞராக இன்னைக்கு வளர்ந்திருக்காரு பாரதி. அவரோட 4வது நிகழ்வுல நம்ம அந்த 5வது நிகழ்வுல நம்ம அறிமுகப்படுத்தல பெருமை அடைகிறோம். அவரை அனைவரின் சார்பாக வருக என்று அன்போடு மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி வரவேற்கலாம். சுட தேடி வந்துட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் சத்தமாவே தரலாம். ஆமா. அடுத்து இன்றைய நிகழ்ச்சியின் இன்னொரு சிறப்பு விருந்தினர் அன்பு கவிஞர் தமிழமுதன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக தெரியும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு பாரத இப்ப கிடையாது, முன்னாடியெல்லாம் இலக்கிய நூல்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. புதுக்கவிதை நூல்களுக்கு பரிசுக்கு அவருக்கும் எனக்கு என்னோட ஹைக்கூ நூல், என்னோட எண்ணினிய ஹைக்கூங்கிற ஹைக்கூ நூலுக்கு அவரோட அரைக்கம்பத்திங்கிற புத்தகத்துக்கு தான் பரிசு கிடைச்சது. அப்போ நிறைய முடி இருந்தது எனக்கு தான். கால வெள்ளத்தில் நாங்கள் அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு நிற்கிறோம்.
இருக்கோம். அப்படி ஒரு மிகச்சிறந்த கவிஞர். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, அவர் ஒரு நல்ல கவிஞர், நல்ல திரைப்பட பாடலாசிரியர். தமிழ் திரைப்பட வரலாறு பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்திலிருந்து மருதகாசி தொடங்கி இன்னைக்கு இருக்கிற வைரமுத்து வரை ஏகப்பட்ட ஆளுமைகள் இருக்காங்கன்னா, இவற்றை உள்ள சிறப்பு என்னன்னா, அறிமுகமே இல்லாத பாடலாசிரியர் கூட தளம் அமைத்த தருணம் என்பதற்காக திரைப்பட பாடலாசிரியர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை தொடங்கி அதற்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் தான் அவரு. அவரோட இயற்கையை தனியாச்சலம். கவிஞர் ஈரோடு தமிழர் மீது கொண்ட காதல் காரணமாக அந்த வார்த்தை தான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா இப்ப கூட அவரோட 92வது பிறந்தநாள் விழாவை ஒரு கவியரங்கம்லாம் வச்சு கொண்டாடினாரு. அதனால அவரோட பேரை தமிழமுதன் மாத்திக்கிட்டு தொடர்ந்து கவிதையில் இயங்கிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப அழகான கவிதை நூல் புன்னகை பிரதேசம்னு ஒரு கவிதை நூல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நமது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் வாழ்க்கை வரலாறுல முதலில் புது கவிதை எழுதினது அவர் தான். நீங்க நிறைய பேர் எழுதலாம், ஆனா பெரிய அளவுக்கு திருமா தெரியாத போதே அவரோட சிந்தனைகளின் மேலும் அவர் மேல் கொண்ட ஒரு காதலினாலும் ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்காரு. இப்ப லேட்டஸ்டா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது அவருக்கே பிடித்தமான அவரது மனைவியை பற்றி ஒரு புத்தகம். புத்தகத்தோட தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகிய புத்தகம். அந்த புத்தகத்தை ஆமா, ஏன்னா பல பேர் ஒழுங்கா படிக்காத புத்தகம் அதுதான். அதனாலதான் நீ குடும்பங்கள பிரச்சனை இல்லை. ஆனா அவரோட இணையர் ஒரு அழகான கவிஞர் தோழி, அவங்களை பத்தி ஒரு அழகிய புத்தகம் எழுதியிருப்பாரு. எனக்கு அதுல 2-3 கவிதைகள் அந்த புத்தகத்துக்கு நான் தான் முன்னுரை எழுதியிருக்கேன். ஒரு 2-3 கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதாவது அடமுடிச்சு என்னை பார்க்க வைக்கிறது இந்த புத்தகத்தோட அட்டைப்படா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா பல நேரத்துல சில புத்தகங்களை வாங்கியிருப்போம், அது யாருன்னு கூட கவிஞர் தெரியாது, ஆனா அந்த அட்டைப்படம் நம்மளை ஈர்த்திருக்குல்ல. அதே மாதிரி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர் அவர். இன்னைக்கு நம்ம அடுத்து நடக்க போற ஒரு சர்ப்ரைஸ்க்கு அவர் தான் நாயகன். அவரையும் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். அதுபோல நாங்கள் அனைவரும் முனைவர் என்று கொண்டாடுகிற எங்கள் பெருமதிக்குரிய ஐயா முனைவர் ஐயா பாஸ்கரன், இரா பாஸ்கரன் அவர் இல்லாத இலக்கிய கூட்டம் சென்னையில இல்லை, எல்லா கூட்டத்திலும் இருப்பாரு. அவர் கூட்டத்தில் வந்தாலும் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கூட்டத்தில் இருக்கிற நம்மள யாரும் நம்மள போட்டோ எடுக்க மாட்டாங்க, ஆனா குறைஞ்சது நம்மள 50 படம் எடுப்பாரு. ஆமா, நமக்கே தகட்டி போயிடுற அளவுக்கு எடுத்து அழகா எடுத்து அடுத்த நாள் அது ஒரு அழகா அனுப்பி அது எல்லாரும் மனசு வராது. இப்ப நான் பேசுறதுன்னா ஏசு படம் கொடுத்து என்ன எடுத்துப்பேன், அது எல்லாரும் உடையப்பானா நம்மள ஒருத்தர் படம் எடுக்கிறாங்கன்னா பெரிய விஷயம். இது வரைக்கும் நான் கலந்துட்ட எல்லா நிகழ்ச்சியிலையும் படம் கொடுத்தவர் இவர் தான். முத்துக்குமாரசாமி இப்ப கொடுக்குறாரு, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக இருந்து ஒருங்கிணைக்க இருக்கிறார். அன்போடு வரவேற்று இன்னைக்கு நிகழ்ச்சியில சர்ப்ரைஸ் என்னன்னா, அதுக்கு காரணம் பாரதி தான். பாரதி ஒரு மிகச்சிறந்த கவிஞர், ஒரு ஆசிரியர் பயிற்றுனரை தாண்டி சமீப நாட்கள்ல ஏஐ தொழில்நுட்பத்தை படிச்சிருக்காரு. ரொம்ப குறைவான நாட்கள்ல படிச்சுட்டு ஆசிரியருக்காக ஒரு பத்திரிகை நடத்திருக்காரு. நம்ம கல்வித்துறையை பத்தி நமக்கு தெரியும், நல்லது யார் பண்ணாலும் அவங்களுக்கு பேர் இருக்காரு, வேலை செய்யாதான் பாராட்டப்படுவாங்க. அப்படி ஒரு புத்தகம் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அவங்க சிஇஓ இணையக்குனர்லாம் அவங்க யாரும் கண்டுக்கல. ஆனா அவர் சொன்னார், எனக்கு அதை செய்யணும் போல இருக்கு, நான் ஏதாவது செய்யலாம்னாரு. அப்பதான் நமக்கு தான் சும்மா இருக்க தோணாது. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாவே பத்திரிகை நடத்தணுன்றது தான் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சாலும் கூட அது என்ன சம்பளம் தர்றாங்க நமக்கு, நம்மளே ஹைக்கூக்காக ஒரு பத்திரிகை நடத்தணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. அதுக்கெல்லாம் வடிவம் கொடுக்குற மாதிரி ஹைக்கூ முற்றம் என்கிற மின்னிதழை இன்னைக்கு உருவாக்கியிருக்காரு. மின்னிதழ் தான் இணையத்துல தான் இருக்கேன், இருந்தாலும் கூட முதலில் மின்னிதழில் பார்த்துக் கொள்ளுங்கன்னா யாருக்கும் முடியாதுல்ல. அதனால இன்னைக்கு வெளியிடுறதுக்காக ஒரு அழகான பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருக்காரு நம்ம அன்பிற்குரிய இந்த ஹைக்கூ முற்றத்தின் அமைப்பாளர் கவிஞர் சொக்கலிங்கம் சார். இன்னைக்கு அதோட வெளியீட்டு விழாவுக்கு அதுக்கு முழுக்க காரணம் கவிஞர் பாரதி தான். அதனால அவருக்கு அனைவரின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்படி பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்லுவேன், நீங்க படிக்கிற கவிதைகளை கொடுத்துட்டு போங்க, ஆண்டின் இறுதியில் அது ஒரு தொகுப்பா போங்க. நான் சொல்றது எனக்கு மட்டுமே சொன்னது மாதிரி இருக்கும்போது யாருமே சொல்ல மாட்டாங்க, படிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்காகவே போன கூட்டத்தில் சொல்லவே இல்லை. என்ன விஷயம்னா, இது ஒவ்வொரு மாதமும் இங்க படிக்கிற கவிதைகள்ல எல்லா கவிதைகளும் வராது, ஹைக்கூவா இருக்கிற சிறந்த கவிதைகளை மட்டும் தேர்வு பண்ணி அந்த ஹைக்கூ முற்ற மின்னிதழை போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கான். அந்த மின்னிதழின் சிறப்பாசிரியரா ஆழ்வார்குறிச்சி பா சொக்கலிங்கம் சார் தான் பொறுப்பெடுத்திருக்காங்க. அவர் என்னன்னு கேட்பாரு, நான் இது வரைக்கும் 3 தடவை சொல்லிட்டேன். அந்த ஹைக்கூ முற்ற மின்னிதழின் சிறப்பாசிரியர் கவிஞர் ஆழ்வார்குறிச்சி பா சொக்கலிங்கம் அப்படியாங்கிறாரு. இப்ப கூட அவர் தான் சிறப்பாசிரியர். ஆசிரியர் சாக்கா பாரதி ராஜா. அதோட ஆசிரியர்கள் 3 ஆளுமைகள் இருக்காங்க. அதுல அன்பு தம்பி சி பாஸ்கர் இருக்காரு, கவிஞர் புதுவை ஆதிரா இருக்காங்க, இன்னொருத்தர் அன்பு தோழி ஜெயஸ்ரீ. இவங்க 3 பேர் தான் ஆசிரியர் குழு. நான் ஆலோசகராக இருக்கேன். ரொம்ப என்ன குல பெருந்தன்மையா நினைக்காதீங்க, 100 பத்திரிகைகள் இருக்கிறதுனால எந்த பத்திரிகையில தேர்வு அதான் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க ஆசிரியரா இல்ல தப்பிச்சுக்கிறீங்களா? தப்பிக்கிறதெல்லாம் இல்ல, 20 பத்திரிகைகளை பணி செய்யறதுனால இன்னொரு பத்திரிகை இருக்கு, நான் அதோட ஆலோசகராக இருக்கேன். நம்ம எல்லாமே அதோட டீம் தான். இங்க படிக்கிற எல்லா கவிதைகளையும் தொகுத்து ஒவ்வொரு மாதமும் அதை புத்தகமா வெளியிடல, இணைய பத்திரிகை வெளியிட போறோம். அதோட வெளியீட்டு விழா இருக்கு. அந்த வகையில் இந்த 5வது ஹைக்கூ முற்ற நிகழ்வுக்கு தலைமையேற்று தொடங்கி வைக்குமாறு அன்பிற்குரிய முனைவர் பாஸ்கரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகிழ்வான மாலை வேளையில் ஹைக்கூ முற்றத்தை கொண்டாட வந்திருக்கும் அத்துணை இலக்கிய நல் ஆளுமைகளும் சிறப்பு விருந்தினர் திரு பாரதி ராஜாவும்
திரைப்பட பாடலாசிரியர் சங்க தலைவர் திரு தமிழமதன் அவர்களுக்கும், கவிஞர்களின் காதலன் ஹைக்கூ நாயகன் திரு மு. முருகேசன் அவர்களையும் அன்பு பாராட்டி இந்த நிகழ்வு 5வது ஹைக்கூ முற்றமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் சிறப்பாக பயணிக்க வேண்டி உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களின் ஒருங்கிணைப்பு, ஆதரவு அத்துணையும் கோரி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். இதில் இந்த ஹைக்கூ வாசிப்பாளர்கள் அத்துணை நல்லுள்ளங்களையும் தங்களுடைய சுய அறிமுகம் செய்து ஒவ்வொருவராக தங்களுடைய சிறப்பாற்றலை ஹைக்கூவாக இங்கே தருமாறு அன்போடு மகிழ்வோடு இந்த மாலை வேளையில் உங்களை அழைக்கிறேன். வருக, அறிமுகம் தருக, உங்கள் ஹைக்கூவை பருக நாங்கள் அவரோடு காத்திருக்கிறோம். முதலில் வரவேற்புரை திரு கவிஞர் ஆழ்வார்குறிச்சி மா. ப. சொக்கலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வரவேற்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த 5வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் 5வது ஹைக்கூ மற்றும் கூட்டத்திற்கு ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். இது எதிர்பார்த்ததோட நிறைய வந்தனால நாங்கள் கொஞ்சம் தடுமாறிட்டோம். அடுத்த தடவை வேறு மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். எல்லாருமே அந்த ஹைக்கூ மற்றும் அந்த வாட்ஸ்அப் இதில் வந்து ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளான் பண்ணுறது. நெக்ஸ்ட் டைம் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் டிலே பண்ண விரும்ப அடுத்த நிகழ்ச்சி நாம் ஆவலோடு எதிர்பார்த்து குழுமி இருக்கும் இந்த நிகழ்வில் ஹைக்கூ முற்றம் மின்னிதழ் வெளியிடுதல். வெளியிடுவர் ஹைக்கூ கவிஞர் திரு ஹைக்கூ பல புத்தகங்களை, நூல்களை தோற்றுவித்து கவிதைகளின் நாயகன் ஹைக்கூ காதலன் திரு மு. முருகேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த ஹைக்கூ மின்னிதழை வெளியிட இதை பெற்றுக்கொள்பவர் திரு தலைவர் தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் தமிழமதன் அவர்கள். இந்த ஹைக்கூ மின்னிதழை பற்றி நம் ஹைக்கூ காதலன் திரு மு. முருகேசன் அவர்கள் சில வார்த்தைகள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஹைக்கூ காதல்ங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, ஹைக்கூ எழுதுகிற எல்லாருக்கும் அது மேலே ஒரு காதல் இருக்கும். சில பேர் இந்த தொகுதியில் நிற்க வச்சுட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம், ஏன்னா அந்த முகநூலில் தான் அது பதிவு போடுறோம். அடுத்து வாட்ஸ்அப் குரூவில் நம்ம பகிர்ந்துக்கிறோம். வழக்கமாக யாராவது வர விரும்புனா தம்ஸ்அப் போட சொல்லுவோம். ஆனால் அதை போட்டதை விட டபுள் மடங்கு கூட்டம் வந்துருச்சு. கேட்டேன், வழக்கமாக கீழே இறக்கத்தில் தான் நாங்கள் கூட்டம் நடத்துகிற வழக்கம். அதில் ஒரு 40 பேர் உட்காரலாம். இன்னைக்கு ஒரு 14 பேர் தம்ஸ்அப் போட்டுருந்தான். இந்த கூட்டம் நடத்துகிற எங்களுக்கு என்னென்னா நிறைய பேர் வரக்கூடாதுங்கிறது தான் ஒரு உண்மையான ஆசை. யாருக்கு இந்த ஆசை இருக்காது. ஆனால் என்னன்னா, இந்த ஹைக்கூ கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் கூப்பிடுறதே இல்லை, கூப்பிட வேண்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதில் ஆர்வம் உள்ளவங்க மட்டும் வரணும். எனக்கு பிடிக்காது என்னன்னா, நீங்க அலை பண்ணிட்டு இருந்தீங்க, என்னால் வரப்படி யாரும் சொன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும். ஏன்னா இது எனக்காகவோ இங்க இருக்கிற யாருக்காகவும் இல்லை, நமக்கு ஹைக்கூ பிடிச்சிட்டு வரோம். அசோகன் சார் வந்து தொடங்கின நாள்லேருந்து வந்திருக்காரு. அவர் சொன்னார் போன கூட பிடிச்சி போறேன், எனக்கு இங்க வரது ஏதோ சந்தோஷமா இருக்குன்னு. அதே மாதிரி ரமணி அம்மா இன்னைக்கு வரல, அவங்க ஒரு ஓய்வு பெற்ற ஒருத்தவங்க. அதே மாதிரி அனுராதா மேம் இன்னைக்கு கொஞ்சம் அவங்க காலில் அடிபட்டதுனால வர முடியல. அவங்க 2 பேரும் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரிகள். அவங்க சொல்றாங்க, இந்த வங்கி ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சோம். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு நாள் தான் மாசமே எங்களுக்கு அந்த மாதம் முழுக்க அந்த சந்தோஷம் இருக்கு. நாங்கள் அதை ஹைக்கூ கொடுக்கணும். அதனால சாந்தி சார் வர முடியலன்னு எனக்கு சொல்லாதீங்க. வசந்தா உங்களுக்கு தான்
யாரும் எனக்கு சொல்ல வேண்டியது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வரீங்க, இல்லைன்னா வராமல் இருக்க போறீங்க. அதான் இது யாருக்காகவும் கட்டாயத்துக்கு ஆயுசு ரமணியமாக வெல்கம் வாங்க. உங்களை தான் சொன்னேன், வாங்க வாங்க உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன், கரெக்டாக பண்ணிட்டீங்க. அதனால இந்த 14 பேர் தான் தம்ஸ் அப் போட்டிருந்தாங்க. என்ன கொடுங்கன்னா தம்ஸ் அப் போட்டதுல பாதி பேர் தான் வந்திருக்காங்க, போடாதவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, அடுத்தடுத்த கூட்டங்களை நம்ம கீழே வச்சுக்க முயற்சி பண்ணலாம். அது மாதிரி இந்த இதழை பொறுத்த வரைக்கும் புதுகை ஆதிரா சில யோசனைகள் சொன்னாங்க. ஏன்னா முதல் இதில் தான் நம்ம வெளியில் நாட்டு இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் 4 கூட்டம் நடந்திருக்கு, தொடக்க விழா 1, அது இல்லாமல் 4 கூட்டம், இது 5வது கூட்டம், மொத்தம் 6 நிகழ்வு. இதை 6ஐயும் ஆவணப்படுத்துங்க. நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா தொடக்க விழா நிகழ்ச்சி வந்து போட்டிருக்கேன். இது வந்து முதல்ல தொடக்க விழா நிகழ்ச்சி, கைக்கு முற்றும் தொடக்க விழா நிகழ்ச்சி, அது நடந்த படங்கள், அந்த குழு புகைப்படம் எல்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி 1வது நிகழ்ச்சியோட படங்கள், அதே மாதிரி 2வது நிகழ்ச்சியோட படங்கள், 3, 4 வரைக்கும் போட்டு இந்த 5வது நிகழ்ச்சி நீங்கள் அடுத்து பதிவாகும். அதோட கூடுதலாக என்ன பண்ணியிருக்கோம்னா சென்ற கூட்டத்தில் வாசித்த கவிதைகளை மட்டும் போட்டிருக்கோம். ஏன்னா சென்ற கூட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16-17 பேர் கவிதை படித்தாங்க, ஏன்னா இயக்குனர் லிங்குசாமி தலைமையில். ஆனால் யாருமே கவிதை கொடுக்கல. அதில் கொடுத்த அகலவன் கொடுத்துருக்காரு, ஆதிரா கொடுத்துருக்காங்க, கொடுக்காதவங்களாம் இனிமேல் கொடுத்துருங்க, அசோகன் அவங்க எல்லாம் வந்திருக்கு, அவங்க கவிதைகள்லாம் வந்திருக்கு. அடுத்து கூடுதலாக என்ன ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு புது நண்பர் இப்போ கிடைச்சிருக்காரு. கேரளாவில் வந்து குரியன் ஜேக்கப்னு எனக்கு ஒரு புது நண்பர் போன மாதம் அறிமுகமானார். அவர் என்ன பண்றாருன்னா, உலகத்தில் உள்ள கவிதைகளை எல்லாம் ஆங்கிலத்தின் வழியாக படிச்சுட்டு தமிழ்ல நான் மொழியாக்கம் பண்றேன்னு எனக்கு அனுப்பியிருந்தார். அப்படி அவரோட மொழியாக்கத்தையும் இது நம்ம இதில் கிடைக்க பெறுது. அதே மாதிரி பண்ண போறோம். இந்த கூட்டத்தில் படிச்சோட தயவு செஞ்சு யாராவது பொறுப்பெடுத்துருங்க. ஆதிரா இருக்காங்க, பாஸ்கர், யாராவது அவங்க 2 பேர்ல யாராவது கையில கொடுத்துருங்க. இல்ல உங்களோட வாட்ஸ்அப்ல தான் இருக்குன்னா கைக்கு முற்ற மின்னஞ்சல் முகவரி இதில் கொடுத்துருக்கோம், அந்த முகவரிக்கு அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்ப முடியாது, ஏன்னா அது வந்து கல்யாண பத்திரிகை மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் போடுறதுனால அது நிறைய பேர் வருத்தப்படுறாங்கன்னு. அது அட்மினா நானும் சொக்கலிங்க சார் தான் இருக்கோம், மற்ற யாரும் அதில் போட முடியாது. ஆனால் கைக்கு முற்ற மின்னிதழில் போட்டிங்கன்னா நாங்கள் 2 பேரும் பார்த்துருவோம், அதை பார்த்து அதை வந்து எடுத்து கொடுத்துருவோம். இல்லைன்னா நீங்கள் கையில் கொண்டு வந்தீங்கன்னா பேப்பரில் நிற்க கொடுத்துருங்க. அந்த வகையில் இந்த கைக்கு முற்றம் மின்னிதழ் வருது, இது விரைவில் அச்சுதலாக வரணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை. சார்ட்டை கேட்டேன், இது எவ்வளோ சார் ஆகுதுன்னு. 28 பக்கம் ஃபுல்லாக மல்டி கலர் ஆர்ட் பேப்பர், எவ்வளோ சார் விலையை சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னாரு, ஏன்னா அவர் எப்பவுமே செலவு சொல்ல மாட்டார். ஏன்னா பொருளாதாரே இல்லாத இயக்கம் நம்ம இயக்கம். நாங்கள் கடைசி வரைக்கும் இது பொருளாதாரம் வச்சுக்க போகிறது, ஏன்னா பொருளாதாரம் வந்துட்டு அதில் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். காசுல என்னென்ன பிரச்சனை வரும் நமக்கு. அதனால பொருளாதாரே இல்லாத, தலைவர் செயலாளரே இல்லாத அமைப்பு நம்ம அமைப்பு. அதனால எவ்வளவு சஸ்மா சொல்லுங்கண்ணே. ஒரு 150 ரூபா சொச்சம் வந்துச்சுன்னாரு. 150 ரூபா கொடுத்தாலும் எங்களால் வாங்க முடியாது சார். இல்லை 20 பேருக்கு மேலே யாராவது எனக்கு வேணும்னு கேட்டால் அவரோட நண்பர் தான் கொஞ்சம் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு 100 ரூபாய்க்கு பண்ண முடியும்னாரு. யாருக்காவது தேவை, நான் படிக்க விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா முன்னாடி பதிவு பண்ண 20 பேருக்கு மேலேனா 100 ரூபாய்க்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்கிற செய்தியோட முடிச்சுக்கிறேன். இந்த குழுவில் இருக்க எல்லாரோட பேர் வாட்ஸ்அப் குழுவில் சேர்த்துட்டு உங்களுக்கு மின்னிதழா வரும். மின்னிதழா கூட நீங்கள் படிச்சுக்கலாம். சில பேர் பிரிண்டா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். 20 பேர் வந்தால் தான் 100 ரூபாய், இல்லைன்னா எவ்வளவுங்கிறத சார் சொல்லுவார் சொல்லிட்டு அடுத்ததாக அடுத்தது இந்த மின்னிதழ் பற்றி, கைக்கு மின்னிதழ் பற்றி கவிஞர், தலைவர், தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தினுடைய அன்பு கவிஞர் தமிழமுதன் அவர்களை தங்களுடைய அன்பான இந்த மின்னிதழ் குறித்து உரையாற்ற அழைக்கிறேன். வருக. மின்னல் பிரியை மட்டும் உட்கார், யாராவது ஒருத்தர் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. புரிவு பேசுகிற மகள் எனக்கு சின்ன ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தது, இப்போ தான் சந்திக்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது பெரிய அரங்கில் நடந்தால் அது வந்து கவியரங்கம், சின்ன அரங்கில் நடந்தால் ஐக்கு அரங்கம். அது மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அவர் சொன்னார், இது வந்து யாரும் நாங்கள் கூப்பிட மாட்டோம், நீங்களே வாங்கன்ட்டு. அந்த முதல் தொடக்க விழாவில் என்னெல்லாம் கூப்பிடவே இல்லை. நான் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன், நான் எங்கே உட்காந்துருந்தேனே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஏர்வாடியார் தான் எங்கே இருக்காரு தெரில, கூப்பிடுங்கன்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு நான் வந்து சும்மா ஒரு வாழ்த்துறை மட்டும் சொல்லிட்டு போனேன். உண்மையாலுமே இந்த பணி வந்து மிக சிறப்பான ஒரு பணி. அது ஜப்பானிய ஐக்கூவாக இருந்தால் கூட நம்ம தமிழர்கள் விரும்புகிற ஒரு ஐக்கூ கவிதையாக இந்த கவிதை இருக்குது. நான் கூட ஒரு நீர் மத்தாப்புன்னு ஒரு தொகுப்பு எழுதியிருக்கேன். தேங்கிய குட்டையில் காக்கை குளித்தது நீர் மத்தாசுன்னு அது கவிதை. அது மாதிரி அந்த தொகுப்பு முழுக்கவே அப்படிதான் இருக்கும். அந்த தொகுப்பையும் இவர்கிட்ட கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் சொல்லிட்டாரு. 40 ஆண்டு காலம் எனக்கும் அவருக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. இந்த ஹைக்கூக்கு நானும் பல வகையில் உதவிகள் பண்ணியிருக்கேன். ஈரோடு தமிழன் மனையுடைய கையேடு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, ஹைக்கூ கையேடு. அந்த புத்தகத்தை வந்து ஐயா எழுதும்போது
இதை எழுதி முடித்த உடனே இதை கொண்டு போய் நீங்கள் நம்ம மு முருகேஷ் கிட்ட கொடுத்துருங்க, புத்தகமாக போட்டுருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அகனியில் வந்து அது வெளியே வந்திருக்கு. அப்படி ஒரு சின்ன ஒரு அணில் போல இதுக்கு பணியாற்றி இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மின்னிதழ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நல்ல கவிதைகள் மட்டும் போடுறேன், இதை கவனிக்கணும், நல்ல கவிதைகள் மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி நல்ல கவிதைகள்னு போடாதீங்க, தேர்ந்தெடுத்து போடுங்க. ஏன்னா ஒரு 65 ஒரு திட்டம் சொல்றாரு பாஷாவோ, அதுல வந்து 65வது விதியா என்ன சொல்றாருன்னா, தப்பா எழுதினா கூட பரவாயில்ல, அந்த ஐகோ எழுதிட்டோம், அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஐகோ கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால தொடர்ச்சியா எழுதுறவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க. அப்படிதான் பாடலாசிரியர் சங்கமும் நாங்கள் நடத்துகிறோம். இப்போ தமிழரசெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பணியாற்றினோம். நான் ராமச்சந்திராவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 18 வருஷம் ஒன்றா வேலை செஞ்சுருந்தேன். சினிமாவுக்கு முயற்சி பண்ணி குடும்ப சூழல் காரணமாக அவர் வெளியே போயிட்டார். அப்போ எங்களுடைய சந்திப்பு கிடைச்ச பிறகு அவருக்கு மெட்டுக்கு எழுத சொல்லி தந்து அவர் இப்போ ஒரு 5 படம் எழுதியிருக்காரு, ஒரு 20 ஆல்பம் எழுதியிருக்காரு. அதனால் நம்ம வந்து இவங்க நல்லா எழுதுறாங்க, நல்லா எழுதலை அப்படின்னா நம்ம பார்க்காம எல்லாரையும் உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது எழுதுறதுக்கான தளத்தை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட நோக்கமாக இருந்தாலும் நீங்கள் மின்னிதழிலையும் அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளை வச்சு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடக்கத்திலே சொல்லியிருக்கேன், விடுபட்டு போச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. ஏன்னா அவங்க வர்றாங்களா வரலையாங்கிற சந்தேகத்தில் சொல்லலை, ஆனால் வந்த பிறகு நான் சொல்லலை. கவிஞர் புதுகை ஆதிரா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலமான பேராசிரியர் ஆதிரா முல்லை வந்திருக்காங்க. 2 முல்லைக்கு, ஆமா, ஒரு முல்லையே கஷ்டம், இன்னைக்கு 2 முல்லைகள் இருக்காங்க எங்க கவிஞர்கள். பாரதிராஜா எழுதின அந்த பென்சில் புக்கல் புத்தகத்தை இன்னைக்கு புதுகை ஆதிரா தான் பேச போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க, யாரும் என்ன மிரட்ட மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஏதோ தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களால பேசவே முடியல. நாங்கள் வந்ததுலேருந்து நீங்க பேசவே கூடாதுட்டு தண்ணியும் பிஸ்கட் மட்டும் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அதனால அவங்க பேசுறாங்களா இல்லையான்னு தெரியல. ரொம்ப அழகான ஒரு கைப்பு கவிஞர். இன்னைக்கு முகநூல் குழுக்களாகட்டும் அல்லது பல்வேறு குழுக்களையும் ரொம்ப தீவிரமா இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ஊர் புதுக்கோட்டை. கல்லூரி பள்ளியில் ஆசிரியராக இருந்துட்டு இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பெரியாத வந்தோன்னா தன்னோட பேர குழந்தைகள் பேருக்குள்ள அவங்க பேர் நாகலட்சுமி ராஜகோபாலன். பேர குழந்தைகளோட பேரை சேர்த்து தான் ஆதிரா, புதுகை ஆதிராங்கிற பேர் எழுதியிருக்காங்க. காலம் தப்பிய மலை அப்படின்னு ஒரு அழகான கைப்பு நூலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல நல்ல கவிதைகளோட தொகுப்பு. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை, அதாவது கைப்பு சொல்லுவாங்க, 3வது வரி எதிர்பார்க்காத திருப்பம் இல்லை. அதுல ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. முதல் வரி வந்து கற்பழிப்பேன் சுமக்க முடியாமல் இறக்கி வைத்தால். 2 வரியை படிச்சுட்டு பயங்கரமாயிருச்சு. கற்பழிப்பெண் சுமக்க முடியாமல் இறக்கி வைத்தால். என்ன தோணுது நமக்கு? என்னென்னமோ தோணுது கற்பனைகள். ஆனா அவங்க எழுதியிருப்பாங்க, கற்பழிப்பெண் சுமக்க முடியாமல் இறக்கி வைத்தால் காய்கறி பையை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. உண்மையிலே இது ஒரு பெண்ணால தான் எழுத முடியும். ஏன்னா சில உணர்வுகளை நம்ம என்னதான் வார்த்தையில சொன்னாலும் கூட அவங்கவுங்களுக்கான வழி தனித்தனி தானே. பல்வழியும் தலைவலியும் தனப்பெரிய மாதிரி பிரசவ வழியை பத்தி நம்ம எப்படி எழுத முடியும்? ஏன்னா சொல்லலாம், நானும் வந்து வெளியில இருந்து கஷ்டப்பட்டேன்னு வாயில சொல்லிக்கலாம். அப்படியான ஒரு அழகான கவிதையை அந்த காலம் தப்பிய மலைங்கிற தொகுப்புல எழுதினவங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து பாரதி ராஜாவோட புத்தகத்தை பேச இருக்கிறாங்க. எவ்வளவு முடியுமோ நீங்க உட்கார்ந்து உங்களால பேசணும். இடையில தேநீர் வந்து அந்த அமைதியான சவுண்ட் கஷ்டமா அன்போடு கவிஞர் புதுகை ஆதிரா அவர்களை அழைக்கிறேன். ஆதிரா முல்லையும் அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்வு ஹைக்கு முற்றம் பற்றி சில வரிகள் பேச அழைக்கிறோம். இந்த புத்தகத்தை பற்றி, பென்சில் ஓவியம் ஹைக்கு கவிதை புத்தகத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை இங்கே பகிரலாம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வாழ மலர்ந்ததனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. மகாகவி பாரதியின் வரிகளோடு தமிழன்னைக்கு என் முதல் வணக்கம். இந்த ஹைக்கூ முற்றம் 5வது நிகழ்வு ஒருங்கிணைப்பாளராக பால சாகித்ய விருதாளர் அன்பிற்கினிய கவிஞர் முருகேஷ் அவர்களுக்கு அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு நிகழ்வினையும் சிறப்பாக நடத்தி கொண்டு அருமையான வரவேற்பை வழங்கிய மதிப்புக்குரிய கவிஞர் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், நிகழ்வினை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற
கவிஞர் பாஸ்கரன் அவர்களுக்கும், இந்த பென்சில் பூக்கள் புத்தகத்தில் எழுதிய கவிஞர் பாரதிராஜா அவர்களுக்கும், இந்த ஹைக்கூ முற்றம் மின்னிதழை கவிஞர் முருகேஷ் அவர்கள் வெளியிட பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கும், பெற்றுக்கொண்டு சிறப்பு உரையாற்றி அமர்ந்திருக்கும் கவிஞர் தமிழமுதன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அரங்கம் இறைந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தோழமைகள் அனைவருக்கும், ஹைக்கூ பேராளுமைகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னு ஆசைனா, இன்னைக்கு எனக்கு குரல் ரொம்ப சதி பண்ணிடுச்சு. நேற்று காலையிலேருந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மணி கேட்டுக்கிறேன். இந்த ஹைக்கூ நூல் பற்றி சொல்லணும். இந்த ஹைக்கூ நூலில் பென்சில் பூக்கள் அப்படிங்கிற தலைப்பே ஒரு கவித்துவமான தலைப்பு. இது எழுதியிருக்கிற ஆசிரியருக்கு எல்லாருக்குமே தெரிந்த கவிஞர் தான் சாகா பாரதிராஜா அவர்கள். இது இலங்கை தமிழ் ஹைக்கூ 4வது உலக மாநாட்டில் வெளியிடப்பட்டது மே மாதம் 2025. எல்லா இந்த கவிதை நூலை பற்றி சிறப்புகள் எல்லாம் கவிஞர் முருகேஷ் அவர்கள் சொல்லிட்டாங்க. இது அகனி வெளியீட்டில் 80 பக்கங்கள் கொண்ட ஒரு அழகான 250 கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் இடம்பெற்ற ஒரு அழகான நூல். நூலோட விலை 120 ரூபாய். இதுக்கு அணிந்துரை இருந்து காட்சி வரங்களே கவிதைகளாக அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு தலைப்பு கொடுத்து கவிஞர் முருகேஷ் அவர்கள் தான் அணிந்துரை வழங்கியிருக்காங்க. இந்த நூலுக்கு உள் ஓவியங்கள்ல ரொம்ப அழகாக பேர் விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் உரையில அவருடைய கவிதைகள்லாம் குழந்தைகளும் இயற்கையும் சார்ந்த கவிதைகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதையே வச்சு பூக்களாக மனத்திருக்கக்கூடிய அந்த கவிதைகளுக்கு மடியில் விழும் சிறு பூ, அதான் ஹைக்கூ அப்படிங்கிற அர்த்தத்தில் கவிஞர் சாகா பாரதிராஜா அவர்கள் இந்த ஹைக்கூ நூலை வெளியிட்டிருக்காங்க. அவருடைய குழந்தைகள் இருவருக்குமாக உயிர் பூக்களுக்கு இந்த நூலை வழங்கியிருப்பது கூடுதல் சிறப்பாக இருக்கு. ஆசிரியரை பற்றி, அவருடைய பெருமைகள் பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. ராஜா அப்படிங்கிற பேருக்கே ஒரு தனித்துவம் இருக்கும், ஒரு ஆளுமை இருக்கும். எனக்கு கணவர் பேர் ராஜகோபாலன். ராஜாங்கிறதோட கம்பீரம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அரியணை ஏறி உப்பலோச்சக்கூடிய ஒரு பெயர் இல்லையா ராஜானா. ராஜான்னு பேர் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நினைவு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இவருடைய நூல் கவிதை முதல் பரிசு பெற்றது 2023 கவிக்கூ நினைவு பரிசு போட்டியில் முதல் பரிசு வென்ற கவிதை. இந்த கவிதையே ரொம்ப அழகா இருக்கும். அந்த கவிதை அதுல என்ன சிறப்பு அப்படின்னா, அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள், அதுல பரிசு பெற்ற கவிதைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பு நூல் போட்டிருப்பாங்க. அந்த தொகுப்பு நூலுக்கு முதல் பரிசு பெற்ற கவிதையினுடைய தலைப்பை தான் கொடுத்திருப்பாங்க. அப்படி அந்த நூலிற்கான சிறந்த தலைப்பை கொடுத்தது கவிஞர் பாரதிராஜாவுடைய சூரியனை சுமந்து செல்லும் பாட்டி அப்படிங்கிற ஒரு ஹைக்கூ நூல். அந்த கவிதையை பற்றி நான் பின்னாடி சொல்றேன். இப்போ ஹைக்கூ என்பது என்ன அப்படிங்கிறது போன மாதம் நம்ம கூட்டத்தில் எல்லாரையும் கேள்வி வச்சோம். நிறைய பேர் பல விதங்கள்ல நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். எழுத்தாளர் சுஜாதாவோட பார்வையில ஹைக்கூன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நிறைய விதத்துல சொல்லியிருக்காரு. அதுல ஒரு 3 கோணத்துல அவர் என்ன சொன்னாருங்கிறத வச்சு நான் சொல்ல அதுல அனுபவம், உணர்வு இரண்டையும் பிறருக்கு தர முயல்வது ஹைக்கூ அப்படிங்கிறது முதல் கோணம். அடுத்தது சந்தித்த உன்னதமான கணத்தை வெளிப்படுத்துறது ஹைக்கூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக நம்மை பாதித்த விஷயங்களை பகிர்றது, இதுதான் ஹைக்கூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் 2ல நம்ம ஹைக்கூன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே பொதுவாக தெரியும், ஒரு காலத்தினுடைய குறியீடு இருக்கும். பருவ காலத்தை குறிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நிகழ்கால பகிர்வாக இருக்கும். இது 2மே முதல்ல இருக்கக்கூடிய கோணங்கள்ல அது 2மே வெளிப்படும்.
ஒரு நம்மளுடைய அனுபவம், அதன் மூலமாக கிடைச்ச உணர்வு, இதை ரெண்டை பகிரும் போது அது ரெண்டும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த காலத்தினுடைய குறியீடு வந்துடும். சந்தித்த உன்னதமான கணங்கள் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தினுடைய அவர் பரிசு பெற்ற கவிதையே அதுக்கு சாட்சியா சொல்லலாம். வானத்து சூரியனை சிறிது தூரம் சுமந்து சென்றார். இந்த காட்சியை, இது மாதிரியான காட்சியை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு இலையுதிர்ந்த மரத்துல ஒரு நிலா இருந்ததுன்னா நிலா பூ பூத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல காட்சிகள் நம்ம வந்து உன்னதமான காட்சிகளை பார்த்துருக்கோம். அந்த பகிர்வு தான் வானத்து சூரியனை சிறிது தூரம் சுமந்து செல்கிறார். யாருன்னாக்கா தயிர் விற்கும் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் புத்தகத்தோட கதை. இப்ப இந்த கணம் வந்து ஒரு சில நேரம் தான் நடக்கும். இது இப்ப டெல்லியில தாஜ்மஹால் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அதுல உட்காந்து கையை அப்படி தூக்கணும்னா அது மேல கையை வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்துல தான் அந்த சூரியன் வந்து தயிர் கூடைக்கு மேலே இருக்கும். அந்த கணத்தை ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க, காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுதான் இது வந்து பரிசு பெற்ற கவிதை. ரொம்ப சரி பண்ணிருச்சேன். இதுல வந்து இந்த 3 கோலத்திலிருந்து சில பிரிவுகளா நான் எடுத்து இந்த கவிதைகளை நான் பார்க்கிறேன். ஏன்னா மொத்தம் 250 கவிதைகள், நிறைய நல்ல கவிதைகளா இருக்கு. இதுல யதார்த்தமான காட்சிகள், இயற்கை சார்ந்த, அழகியல் சார்ந்த கவிதைகள் நிறைய இருக்கு. வான் பத்தி, நிலா பத்தி, மழை பத்தி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அடுத்தது சிற்றுயிர் நேசம், சின்ன உயிர்கள். அதுல எறும்பு, பறவை, மீன், பட்டாம்பூச்சி, கிளி, நாய், கொசுவை கூட விட்டு வைக்கலாம். கொசுவை பத்தின கவிதையும் கவிஞர் எழுதியிருக்காங்க. அடுத்தது தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கவிதைகள், அதுவும் நிறைய கவிச்சிருக்கு. கடைசியா நான் சொன்ன நம்மை பாதித்த விஷயங்களின் பகிர்ந்தல், அதுதான் 3வது கோணம். இந்த 2 கோணத்துல நிகழ்காலமும் இந்த பருவ காலமும் வந்துடும். நம்மை பாதித்த விஷயங்கள் வர்றப்பதான் சமூக அக்கறை சார்ந்த விஷயங்கள், சமூக சிந்தனை ஊட்டக்கூடிய கவிதைகள், சமூகத்தினுடைய அவலத்தை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகள். இதுல சிற்றுயிர் நேசம், தன்னம்பிக்கை, அடுத்தது சமூக சிந்தனை, சமூக அவலங்களை அடுத்தது நகைச்சுவை கவிதை, அதுவும் என்ன ஒரு ஹைக்கூ என்ன செய்யும் அப்படின்னாக்க, புரியுது இல்ல? ஹைக்கூ வந்து ஜென் மனநிலை, ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது ஹைக்கூ. மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா கூட, மகிழ்ச்சிங்கிறது ஒரு தேர்ட் பர்சன், ஒரு அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தங்க ஒரு பரிசு கொடுத்தா மகிழ்ச்சி ஏற்படும், ஒருத்தங்க ஒரு பாராட்டுதல், ஒரு புகழ்ச்சி அப்படிங்கிறப்ப மகிழ்ச்சி ஏற்படும். அது வந்து ஒரு தேர்ட் பர்சன்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆனா நிம்மதிங்கிறது நமக்குள்ள உள்ள இருப்பை நம்ம கண்டெடுக்கிறது நிம்மதி. அதை வந்து இந்த ஹைக்கூ கவிதைகள் நிச்சயமா கொடுக்கும். அதுதான் ஜென் கவிதைகள்னு சொல்றோம். அதுல வந்து அன்பு, எளிமை, நேர்மை, உண்மை இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ஜென் தத்துவத்தை சொல்லக்கூடிய கவிதைகள். பல கோணங்கள்ல விரிவான பார்வையை வந்து ஹைக்கூ. அந்த 2 வரி படிக்கும் போது நமக்கு நிறைய கேள்விகள் எழுந்தது அப்படின்னாக்கா அதுல வந்து விரிவான பார்வை இருக்கு. அதுக்காக தான் ஹைக்கூ சுருக்கமா சொல்றோம். டீட்டெயிலா சொல்லாம சொல்லும் பொழுது நிறைய யோசிக்கலாம், என்னவா இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை வந்து விரிவா இருக்கும். 3வது வரியில அந்த மின்னல் வெட்டு அந்த பதிலா அமைக்கும். அடுத்தது ஆழமான சிந்தனை, வெற்றிகளாகவும் ஹரிசாண்டலாகவும் நம்ம வந்து கவிதை வந்து கொடுக்கலாம். இதான் வந்து ஹைக்கூ செய்யுது அப்படின்னா. சூடை இல்லை, எனக்கு தெரியும். அழகியல் சார்ந்த கவிதை அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு கவிதை தான் ஞாபகத்துக்கு வரும். நிறைய எழுதிட்டாங்க கவிஞர்
பாரதிராஜா வந்து நிறைய அடையல் சார்ந்த கவிதைகளை கொடுத்துருக்காங்க. நான் வந்து எனக்கு அந்த அழகியல்னோடனே எனக்கு இந்த கவிதை தான் ஞாபகத்தில் வந்தது. தாமரை இலை ஒரு நீர்த்துளி உருட்டுகிறது. தாமரை இலை ஒரு நீர்த்துளி உருட்டுகிறது. நம்ம எல்லாம் தாமரை இலைன்னே காட்சிப்படுத்துவோம். ஒரு நீர் இறைந்த குளம் வந்துடும், அது மேலே தாமரை இலை, ஒரு இலையை சொல்லியிருப்போம், நிறைய இலைகளை வந்து நமக்கு காட்சி வந்துடும். ஆனால் ஒரு நீர்த்துளி உருட்டுகிறது கவிஞர் தெரிஞ்சிருக்கோம். அழகான வரி கவிதை வந்து நான் ரொம்ப ரசிச்சது. ஏதோ நீர்த்துளி உருட்டுகிறது. நம்ம எல்லாரும் அது வந்து என்ன சரி உருளுது ஒட்டலை அந்த மாதிரி கோணத்துல தான் பார்ப்போம். அது எதையோ சுருட்டி உருட்டுற மாதிரியான கவிதை. அப்போ எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப 3வது வரி வந்து நிலவை. மிக அழகான கைக்கு கவிதை. இதை சொல்லி இருக்கிறது பேராளுமை கவிஞர். ஆங்கிலத்திலலாம் நிறைய கவிதைகள் எழுதக்கூடிய கவிஞர் கலா ரமேஷ். இப்ப கவிஞர் பாரதிராஜாவுடைய கவிதைகள். பூ வரைய பென்சில் சீவுகிறது குழந்தை. பூ வரைய பென்சில் சீவுகிறது குழந்தை. காட்சி வந்து நம்ம எல்லாருக்குமே பார்க்கணும். நம்மளும் அனுபவிச்சிருக்கோம். எல்லாருமே வந்து குழந்தைங்க சீவும் போது பார்க்கணும். இந்த கவிஞருக்கு என்ன தோணுதுன்னாக்க கடைசி வரியில சொல்றாரு, ஆஹா பூத்து விட்டது. மரம் தானே, பென்சில் மரம் தான். குழந்தை வரையணும்னு சொன்னோடனே அந்த பூ கொடுத்துருச்சு. அந்த சுருள் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாரோட பென்சில் பாக்ஸ்லேயும் நிச்சயமாக அந்த சுருளை சேமித்து வச்சுருவாங்க. குழந்தைங்களும் சரி நம்மளும் செஞ்சுருக்கோம். அந்த கவிதையை தான் பென்சில் பூக்கள் அப்படின்னு புத்தகத்துக்கு வச்சுருக்காங்க. நான் நிறைய வச்சுருக்கேன், ஆனால் 2 மட்டும் சொல்கிறேன். செருப்பை தலையில் சுமந்து கொண்டு வேகமாக செல்லுகிறது. பக்கம் 11 எழுதியிருக்காங்க. செருப்பை தலையில் சுமந்து வேகமாக செல்கிறது. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். செருப்பை தலையில சுமந்துட்டு வேகமா போகுது அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் செருப்பை காலில் மாட்டிக்குவாங்க. பெரியவங்க செருப்பை மாட்டி நடப்பாங்க. அது நிறைய வீட்டில் பார்க்கலாம். அதுங்க செருப்பை விட்டுருவாங்க, பெரியவங்க அம்மா அப்பா செருப்பை மாட்டிக்குவாங்க. இது என்னவா இருக்கும்? தலையில தூக்கிட்டு ஓடுகிறதுனாக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 3வது வரியில அதை சொல்லியிருக்காரு. வெள்ளம் என்னென்ன பார்க்குதோ என்னென்ன இருக்கோ கடைசியெல்லாம் சுருட்டிட்டு போகும். எல்லாம் வந்து கொஞ்சம் அமைங்கி தான் போகும். செருப்பு மட்டும் எப்பவுமே மிதந்து தான் போகும். அதுக்காக தான் தலையில் சுமந்து செல்கிறதுங்கிற வார்த்தை போட்டிருக்காரு. நிறைய வச்சிருக்கேன். 2 சொல்லுவேன். அடுத்து சிற்றுயிர் நேசம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவிதை. இந்த சிற்றுயிர் நேசத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கவிஞருடைய கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஃபர்ஸ்ட், பசிக்கும் என்று கம்பிகள் வழியே சோறு போடும் சிறுமி. பசிக்கும் என்று கம்பிகள் வழியே சோறு போடும் சிறுமி. பசிக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் சோறு போடும். கம்பி வழியா அப்படின்னா ஒரு ஜன்னலுக்கு வெளியிலையா எங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம நினைச்சு பார்ப்போம். ஆனால் அது எதுக்கு அப்படின்னா பொறியில் சிக்கிய எலிக்கு. குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தை இதுக்குள்ள இருக்குன்னு சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த கவிதையை கொடுத்தது மிகப்பெரிய ஆளுமை கவிஞர். முதல் நூலை வெளியிட்ட கவிஞர் அமுதபாரதி. அடுத்தது பாரதிராஜாவோட கவிதையில பக்கம் 71 ஒரு கல்லெறிய வந்தவன் சிலையாக நிற்கிறான். கல்லை எறியணும்னு வந்தவன் சிலையாக நிற்கிறான். பாடுகின்றன பறவைகள். மனசு பாதி உணவை விட்டு ஓடுகிறது நாய். பக்கம் 75 பாதி உணவை விட்டு ஓடுகிறது நாய். நாயினாலே உடனே அடுத்த நாய்க்கு கூட கொடுக்காது, போட்டி போட்டு சாப்பிடும். அந்த மாதிரி தான் செய்யும், உணவை விட்டு கொடுக்காது. பாதி உணவை விட்டு ஓடுகிறது நாய் அப்படின்னா என்ன? எதனால அப்படின்னாக்க குட்டிகளின் சத்தம். தாய்மைங்கிறது மனிதனுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் சிற்றுயிர்களுக்கும் இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய அழகான கவிதை. பறவைக்கு வைத்த உணவு மிச்சம் வைத்து செல்கிறது. எப்பவுமே ஒரு பறவைக்கு சாப்பாடு வச்சோம்னா
வேணுங்கிறத குறிச்சிட்டு பறந்து போயிடும். நிறைய காட்சி, அந்த காட்சியை பார்க்கலாம். மிச்சம் வைத்து செல்கிறது. 3வது வரியில இன்னொரு பறவைக்கு அடுத்த தன்னம்பிக்கை பற்றிய கவிதைகள். இன்னைக்கு உங்களுடைய விஷயமே தன்னம்பிக்கை வாய்ப்பு. என்னோட தன்னம்பிக்கை கவிதை வந்து ஒரு கவிதை. வெட்டிய கிளை மீண்டும் துளிர்க்கிறது, வேறொரு திசை, வேற பக்கம் வந்துடும். நம்ம எப்படி இருந்தா என்ன சொல்லிடுவோம். பாதையில் தடை, கவிஞருடைய பக்கம் 55 ஒரு கவிதை. பாதையில் தடை, பயணம் தொடர்கிறது. தடை வந்துட்டா உடனே யோசிப்போம். நிறைய இப்போ எனக்கு வந்த மாதிரி யோசிக்கலை, எறும்பு மாதிரி தான் நினச்சிட்டேன். எறும்புகளின் பயணம், ஒரு சின்ன கல் தடுக்கும், ஆனால் வந்து எறும்பு நிற்காது, அது வாட்டுக்கு வேற ரூட்டை கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கும். அதனால இது அழகான ஒரு கவிதை. மேகம் மறைத்து விட்டது, மேகம் மறைத்து விட்டது, பக்கம் 58. மேகம் மறைத்து விட்டது, அதனால் என்ன? ஒளியை தருகிறது சூரியன். பகல்ல என்னதான் மேகம் மறைச்சாலும் அந்த ஒளியை வந்து அது உள்வாங்கிட முடியாது. அதுவா மறைச்சாதான் ஒளி போகும். அதை உணர்த்த முடியும். கிடைமட்டமாக வீசியும் மீண்டும் வான் நோக்கி வளர்கிறது. கிடைமட்டமாக வீசியும் மீண்டும் வான் நோக்கி வளர்கிறது. வெட்டி வீசப்பட்ட கிளை எப்படிதான் வெட்டி வீசினாலும் அது மேலதான் பார்த்து வளரும். அழகான தன்னம்பிக்கை கவிதைகள். அடுத்தது சமூக சிந்தனை, சமூக அக்கறை, அவலம், அதெல்லாம் சார்ந்த கவிதைகள். அதில் நிறைய வச்சிருக்கேன், கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பூ பூத்தது, ஒரு பூ பூத்தது, ஒரு பூ உதிர்ந்தது, ஒரு பூ பூத்தது, ஒரு பூ உதிர்ந்தது, 1000 பூக்கள் பூப்பதற்காக. கடைசி வரி. அடுத்தது நான் இந்த கவிதையை ரொம்ப ரசித்தேன், பக்கம் 17 இருக்கு. சுவரில் மாட்டுகிறேன் கண்ணாடி, சுவரில் மாட்டுகிறேன் கண்ணாடி. கண்ணாடியில் போய் மாட்டோம். என்ன சொல்லியிருப்பார் 3வது வரியில? பொதுவாக பார்த்தாக்கா புறத்தோற்றம் தெரியுது, அகம் தெரியல, இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் வரும். இவர் என்ன சொல்றாருன்னா, அது மாட்டுகிறது என்னை. ரொம்ப அழகான என்ன அது மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகான பாரு. அடுத்தது இது கவிதை நிறைய பேர் எழுதியிருக்காங்க, பக்கம் 20. யாசகம் தட்டு நிரம்பி வழிகிறது, ஆனால் பைசா இல்லை, தொடர் மழை. ஐயாவுக்கு சீட்டடி என்கிறார், ஐயாவுக்கு சீட்டடி என்கிறார். அப்பயே நமக்கு காட்சி வந்துடும், கிளிச்சோசியக்காரர் தான் இல்லையா? ஐயாவுக்கு சீட்டடி என்கிறார், ஜோதிடக்காரனுக்கே சீட்டு அடிக்கிறது. ஒவ்வொரு முறையும் கிளி. விழுந்த பனைமரம் தாங்கி இருக்கிறது. ஒரு பனைமரத்தை என்ன தாங்கி இருக்க முடியும்? ஒரு பெரிய கல்லா இருக்கும், அப்படிதான் யோசிப்போம். இன்னொரு மரமா இருக்கும். ஒரு பெரிய பனைமரம்னா அதோட வெயிட் எப்படின்னு தெரியும், எவ்வளவு உயரம்னு தெரியும். ஆனா எது தாங்கி இருக்குன்னா 3வது வரியில புல்லின் முதுகு. புல்லோட முதுகு, புல்லோட நுனியை தாங்க முடியாது. புல்லை என்ன மேல போட்டாலும் அது சாஞ்சிடும், அது வந்து அடியவே அடியாது, அப்புறமா நிமிர்ந்து போகும். அந்த புள்ளியினுடைய முதுகு ஒரு பெரிய பனைமரத்தை தாங்கி இருக்கு. ஒரு அழகான கவிதை. இரவில் கூட கதவை தட்டியதும் திறக்கிறது, மழைக்கு ஏழையின் குடிசை. அவலத்தை அடுத்தது நகைச்சுவை கவிதையும் ஒன்று கொடுத்துருக்காரு. நகைச்சுவைன்னொன்னே எங்க புதுக்கோட்டை தமிழ்ச்சங்க தலைவர் கவிஞர் தங்கமூர்த்தியோட கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பட்டிமன்றம் சென்று வீடு திரும்பினேன். 3வது வரி என்னவா இருக்கும்? பட்டிமன்றம் போயிட்டு இருந்தேன், வழக்காடு மன்றம். ரொம்ப அருமையான நகைச்சுவை கவிதை. அந்த மாதிரி நாதஸ்வரம் இசைக்கும் கலைஞர், பக்கம் 66 எழுதியிருக்காரு. நாதஸ்வரம் இசைக்கும் கலைஞர் ரசிக்கிறேன். நாதஸ்வரத்தை அவ்வளோ இனிமையா இருக்கா, என்னென்னமோ தோணும். ஆனால் கன்னத்தில் தவில்
ரெண்டு பக்கமும் இதுவாக இருக்கும். அதை தவில் மாதிரி தோணியிருக்கவருக்கு எப்போ ஒரு இடத்துல ஹைக்கூ வந்து நகைச்சுவையாக மாறுதோ அப்போ அது சென்ட்ரியூவாக போயிடும். எங்கள் கவிஞர் சொல்லியிருக்கிறது இது வந்து சென்ட்ரியூ வகையில் சேர்ந்தது. அடுத்தது ஒரு 2 கவிதையில் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. காரணியான கருத்தாக சொல்லிக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய கவிஞர் இருந்தாலும் பொம்மைகளை விற்றுவிட்டு மிட்டாய்களை வாங்கி செல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டாரு. தனது குழந்தைக்கு பெண் வியாபாரி டீட்டெயிலான காட்சியாக இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் வார்த்தையை குறைச்சிருந்தாக்க ஒரு பொதுமைப்படுத்தி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஆண் வியாபாரி போவாங்க, மிட்டாய்களை வாங்கி செல்கிறான் குழந்தைக்குன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்தது ஒரு கவிதையில் தொழிலாளர்கள் வரப்பேறியதும் பறவைகள் இறங்குகின்றன. வரப்பேறியதும் அப்படின்னுடைய வயல் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சது. தொடர்கிறது அறுவடை. விவசாயி அந்த இடத்துல தொழிலாளர்களுக்கு பதிலாக விவசாயின்னு வந்திருக்காங்க. அவங்க ஏறின உடனே பறவைகள்லாம் இறங்கி அறுவடைன்னா அதுங்க சாப்பிட்றது அறுவடைன்னு. ரொம்ப அழகான ஒரு கவிதை. அடுத்தது ஒரு சிறப்பான ஒரு கவிதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். நிறைய எல்லாரோட கவிதையும் கொண்டு வந்திருந்தேன், என்னால் சொல்ல முடியல. என்னையோட உங்களுக்கு தான் கொடுமையாக இருக்கும். மரங்கொத்தியை விரட்டிய மனிதனின் கையில், மரங்கொத்தியை விரட்டிய மனிதனின் கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரங்கொத்தி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பறவைகளே ரொம்ப வித்தியாசமான பறவை. அதோட கொண்டை வந்து அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அது பறக்கிறதே வந்து எப்படி சட்டுன்னு பறந்து போயிடும். அதனோட வடிவமே பல பறவைகளுடைய வடிவமாக இருக்கும். நிறைய பார்க்க முடியாது, அது நிறைய என்ன இப்போ ஒரு கல் இருக்குமா, மரத்தை கொத்தும் போது யாருக்கா இருந்தாலும் அவங்க வீட்டு மரத்தை கொத்தும் போது விரட்டணும்னு தோணும். எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் விரட்ட முடியாது. மரங்கொத்தியை நம்ம மரங்கொத்தியா மரங்கொத்தியை ரசிக்கிறதான ஒரு நிலை இருக்கும். இப்போ மனிதனின் கையில் என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சோன்னா ஒரு அழகான ஒரு முடிவை கொடுத்துருக்காரு. எதிர்பாராத ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதை இந்த புத்தகத்தில் 45வது பக்கத்தில் இருக்கு. எல்லாரும் வாங்கி படித்து பார்த்துருக்காங்க. இது போன்ற ஏராளமான கவிதைகள் வந்து பென்சில் பூக்கள் நூலில் வந்து பார்த்துராஜா ரொம்ப நல்லா சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய ஹைகோர்ட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மற்றும் பொறுமையாக கேட்டு மகிழ்ந்த அத்தனை ஹைக்கூ உள்ளங்களுக்கும் கவிஞர் பாரதி ராஜாவின் பென்சில் ஓவியத்தை பற்றி அழகாக விளக்கத்தோடும் நகைச்சுவையோடும் நம்முடைய நம் மனதிலும் ஒரு அழகிய ஓவியத்தை வரைந்து சென்ற புதுகை ஆதராவுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து விழா நாயகன் திரு பாரதி ராஜா அவர் எழுதிய இந்த ஹைக்கூ புத்தகத்தை பற்றி நம்முடைய பகிர அன்போடு அழைக்கிறேன். எல்லா புகழும் முருகேசுங்க. என்னுடைய ஐப்பு இறைவன் அதுதான். ஆனால் கீழே உட்காந்து கஷ்டமா இருக்கு. சொன்னேன். எல்லா புகழும் முருகேஷ் அவர்களுக்கு என்று ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிதைகள் வந்து 10வது படிக்கும் போதுலேருந்து கவிதைகள் எழுதியிருந்தேன். அதுக்கு முன்னாடி சிறு வயதிலிருந்து அரசு பள்ளியில் படிக்கும்போது அங்கே பள்ளியில் என்ன பண்ணுவாங்கன்னா அடைத்து முதல் வகுப்பு படிக்கும் போதுலேருந்தே என்னோடய மேடையில் ஏற்றி திருக்குறள் சொல்கிறதுலேருந்து உறுதிமொழி சொல்கிறதுலேருந்து எல்லா வேலைகளையும் பார்ப்பேன். பேச்சு போட்டி கட்டப்பட்டு ஒரு 50 சான்றிதழ்கள் பெற்றிருந்தேன். அது அப்போ தெரியும் உங்களுக்கு முதல் மதிப்பெண் எடுத்தாலே அவங்க தான் முதல்ல கூட்ட உட்கார எனக்கு வச்சு பேச வைப்பாங்க. ஆனால் முதல் மதிப்பெண் பெற்றனால கூட்டிட்டு வச்சாங்க. அப்போ அது அப்படியே வந்து அப்புறம் தமிழ் மீதனுடைய ஆர்வத்தின் காரணமாக தமிழ் தாள்களையும் நிறைய மதிப்பெடுத்து அது கவிதையாக அதை எழுத ஆரம்பித்தேன். எழுதிட்டே வரும்போது புது கவிதைகள் எழுதிட்டே வர கொஞ்சம் மரபு கவிதைகள் போகணும்னு நினைக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஓவிய கவிஞர் வீரமணி ஐயா அவர்கள் ஐயா சொன்னார். அவர் தான் எனக்கு கூப்பிட்டு வச்சு புது கவிதைகள்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஐயா. அதனால் கொஞ்சம் போனோடனே புது கவிதைகள் பக்கம் வந்துட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணாருன்னா அது அந்த புத்தகத்தை கொண்டு வந்தேன். இந்த புத்தகம் தான் என்னை வந்து ஐப்பு கவிதை எழுத வச்சது. தலைகீழாக பார்க்கிறது வானம். அதாவது என்னன்னா
எல்லாம் சொன்னீங்க, முருகேசன் வந்து ஹைக்கூ காதலர், ஹைக்கூ கவிஞர், எல்லாரையும் ஹைக்கூ இது பண்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கவிஞர் வந்து கவிதை எழுதுவாரு, ஒரு கவிஞர் வந்து புத்தகத்தை கொண்டு வராரு, ஒரு கவிஞர் வந்து மற்றவருடைய காதுகளில் வந்து நல்ல ஒரு கவிதையை சொல்லி அவருடைய சிந்தனையை தூண்டி விடுவார். ஆனால் ஒரு நல்ல கவிஞர் யார் என்றால் பல கவிஞர்களை உருவாக்க வேண்டும். அந்த கவிஞர்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் ஆளுமை யாருன்னா அண்ணன் முருகேஷ் அவர்கள் தான். அதனால நான் வாங்கிய அனைத்து விருதுகளும் அவருக்கு, இனிமேல் வாங்கினாலும் அது எல்லாமே வந்து அவருக்கு. அது என்னன்னா, என்னுடைய ஆசிரியர் ஓய்வு கவிஞர் வீரமணி ஐயா அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் அவர் வீட்டுக்கு அடிக்கடி வீட்டுக்கு போவோம். அவருடைய வீடு தான் எங்களுக்கு வந்து பாடசாலை எல்லாமே எங்களுக்கு அவர் வீடு தான். ஐயா நடக்கின்னு இருப்பாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் கூட்டத்துக்கு போயிட்டு இந்த புத்தகத்தை வாங்கி வந்து கொடுத்தாரு. ராஜா, இது படி ராஜா, உங்களுக்கு நல்லா இருக்கும் வாங்கினாரு. இந்த புத்தகம் சின்னதாக இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்தே பார்க்கல, புத்தகம் ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்ட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஒரு 3 மாதங்கள் கழித்து எனக்கு என்ன பண்ணுறேன், அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன். படிக்க என் மனைவி என்னை பார்த்துட்டு என்ன ஆச்சு இவருக்கு என்ன டெய்லி என்ன பண்ணுவேன், எடுத்து படிப்பேன். படிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புத்தகத்தை எழுதி என்னுடைய தாக்கம் வந்து அப்படியே என்னுடைய பேனாவுடைய அந்த நுனியில் வந்து பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். அதுதான் என்னுடைய முதல் ஹைக்கூ. நான் எழுதுவதற்கு மிக முக்கியமான தாய் யாருன்னா, முருகேஷ் அவர்கள் எழுதிய தலைகீழாக பார்க்கிறது இந்த வானம் என்ற இந்த நூல் தான். அதனால கவித்துவ விருது வாங்கும்போது ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க, ஈன்ற பொழுதின் பிரிதி போக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய். ஹைக்கூ பொதுவாக வந்து ரொம்ப பேசுறதுலாம் நல்லா மேடையில் பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எங்கள் ஓவிய கவிஞர் வீரமணி ஐயா மாதிரி அவர் என் கிருஷ்ணன் எதுவும் வளர்த்து விட்டாரு. மேடையில் படிக்க போனீங்கன்னா பதுக்கி ஒரு வெட்கப்பட்டு நானே தான் நிற்பேன். அதனால் அந்த விருது வாங்கணும் போது வீட்டில் யாருக்கும் சொல்லலை, விருதுக்கு தேர்வாயிருக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம்னா எதுவும் சொல்லலை. என் பையன் மட்டும் நான் எங்கே போனேன் கூட வந்துடுவான். பையனை கூப்பிட்டுட்டே வந்தேன். லிங்குசாமி அவரு கேட்டாரு, என்னப்பா இது முதல் ஐக்கூவான்னு கேட்டாரு. இல்லைங்க, அந்த முதல் ஐக்கூவா தான் அப்படின்னு அப்போ கூப்பிட்டுட்டே வந்தேன். வந்துட்டே இருக்கும்போது அந்த வாசல்ல அழகான ஒரு முத்தத்தை கொடுத்தாரு என்னுடைய முருகேசன். முதல் வெற்றியினுடைய சின்னம் அது. அது ஏன்னா, அவர் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பையன் வந்து நம்ம வளர்த்து விட்ட பையன் வந்து ஒரு சான்றனாக நிற்கிறான் என்பதை வந்து அந்த முத்தத்தின் வழியாக எனக்கு தெரிவித்தார். அத்தகைய கவிதை. இந்த கவிதையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல படிக்கும்போது ஒரு யார் வந்து நல்ல கவிஞரா இருக்க முடியும்னா, நிச்சயமாக ஒரு தாயின் மீது, நம்ம தாயின் மீது அன்பு செலுத்துகிறவர்கள், தந்தையின் மீது அன்பு செலுத்துகிறவர்கள், சகோதரியின் மீது அன்பு செலுத்துகிறவர்கள், மனைவியை வந்து கொண்டாடுகிறவர்கள் நிச்சயமாக கவிஞராக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து இருக்க முடியாது. உண்மை. எல்லாரும் வந்து எல்லா கவிஞர்களும் வந்து நேசிப்பவர்களாக இருப்பார்கள். அது இல்லைன்னா வந்து அவங்க கவிஞராக இருக்க முடியாது. அதனால நம்ம தாயை பற்றி எந்த கவிதை எழுதினாலும் நம்முடைய பார்வைக்குள் அமர்ந்து அந்த கவிதைகளை நம்ம படிப்போம். அது மாதிரி இந்த புத்தகத்துல நான் படிச்ச உடனே என் கண்ணில் அமர்ந்து என்னை ரொம்ப நாள் தூங்க விடாம செய்தது என்னன்னா, மகன் எட்டி உதைக்கையில் அனிச்சையாய் தாயின் கைகள் வருடும் வயிற்று தையலின் எதிர்ப்பு. இந்த கவிதையை படிச்சுட்டு ரொம்ப என்ன கவிதை இதை எழுதியிருக்காரு, என்ன ஒரு உணர்வை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது பார்த்தேன். அதில் குலுங்கி நின்றது பேருந்து, குலுங்கி நின்றது பேருந்து, முந்தானையை விலக்கி பார்க்கும் குழந்தையின் உதட்டில் பால் அப்படின்னு இருப்பாரு. என்ன ஒரு காட்சி! அதாவது எல்லாம் வந்து பேருந்து வந்து குலுங்குது. அந்த காட்சியை என்ன பண்ணா, பேருந்து குலுங்கணும் என்ன ஆச்சுன்னு வெட்டி பார்ப்போம். ஆனா கவிஞர் பாக்குறாரு பாருங்க, என்னன்னா ஒரு குலுங்கி நின்ற உடனே ஒரு குழந்தை என்ன பாக்குதுன்னா, அங்க அதுவும் வந்து என்ன பண்ணுது, என்ன ஆச்சுன்னு அம்மாவுடைய முந்தானையை வந்து எடுத்து பாக்குது. ஒரு தாய் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டி இருக்காங்க, அந்த பாலினுடைய எச்சம் வந்து இருக்குன்ற ஒரு காட்சியை வந்து அழகாக கொண்டு வந்து தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு உறவை வந்து அற்புதமான எடுத்துக்காட்டியிருப்பவர் யாருன்னா அந்த நம்முடைய கவிஞர் முருகேஷ் அவர். அண்ணன் தான் சொல்லுவாரு. அவரு நீ எது சொன்னாலும் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அண்ணன் சொல்றப்ப அது ரொம்ப பிடிக்குமான்னு. அந்த புத்தகம் தான் இந்த அளவுக்கு நம்மளை தொடர்ந்து எழுத வச்சு கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் கிட்ட என்னுடைய 2வது புதுக்கவிதை தொகுப்புக்கு அணிந்துரை வாங்க போயிருந்தேன். அப்ப சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா, பாடல் படித்தது போனார் தமிழ் உரையில் எழுதினேன். அந்த கவிதையை வந்து அவர் மேற்கோள் காட்டி அதுக்கு அட்டைப்படம் வந்து எங்களுக்கு ஓவிய கவிஞர் வீரமணி ஐயா வரைஞ்சி வச்சிருந்தாரு, தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு. அதை ரொம்ப பாராட்டினாரு, அந்த அட்டைப்படத்தையும் பாராட்டினாரு, அந்த கவிதையும். காசி ஆனந்தன் இந்த ஒரு ஐக்குக்காக தான் உங்களுக்கு அணிந்துரை கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய புத்தகங்கள், அருப்புகள் புத்தகங்கள்ல இருந்து எல்லா புத்தகங்களையும் எனக்கு அப்படியே கொடுத்தாரு. அதனால எங்கள் வீட்டில் என் மனைவி கிட்ட சொல்லியிருக்கேன்,
3 வகையான அந்த புத்தகங்கள் வந்து நீங்க வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. ஏன்னா நிறைய புத்தகங்கள் வந்து அப்படியே போய் இரவலா போய் திரும்பி எதுவும் வராது. அதில் 3 புத்தகங்கள். ஒன்று வந்து நான் எழுதி கொண்டே இருக்கும்போது என்னுடைய எழுத்தினுடைய திசையை மாற்றியது முதல் புத்தகம் எதுனா கவிக்கா அப்துல் ரஹ்மானுடைய புத்தகம். அவருடைய பித்தன் புத்தகமாக அவருடைய மொத்த கவிதை தொகுப்பை வச்சிருப்பார், அவர் மாற்றியது. அடுத்ததாக தலைகீழாக பார்க்கிறது நம்முடைய முருகேஷ் அண்ணன் அவருடைய புத்தகம் வந்து நம்முடைய திசையை வந்து மாற்றியது. ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்க வச்சுட்டு இருப்பேன் வீட்டில். இது இந்த புத்தகம் தான் எங்களை வந்து உருவாக்கி எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து எழுத வச்சது. அதே மாதிரி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் அன்போடு கொடுத்த புத்தகங்களை வந்து அதை அப்படியே வீட்டில் வந்து பத்திரமா வச்சிருக்கேன். யாருமே கொடுத்துறாதீங்க, நறுக்குகள்லாம் கொடுத்துறாதீங்க, அவர் வந்து ஐயா அந்த அன்போடு கொடுத்துருங்க. இப்படி எழுதி கொண்டே வரும்போது கவிதை எழுதிட்டே வந்தேன். எல்லா கவிஞருக்கும் உள்ள ஒரு இது இருக்கும். அந்த ஐக்கு மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எழுதி போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், பெரிய ஒரு விவாதமே நடக்கும், பெரிய போராட்டமே நடக்கும். ஏன்னா இது கவிதை தானா, இது கவிதை தானா. முதலாவதாக என்னுடைய கவிதை தேர்வாகி உங்க பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் பாரதி ஜிப்ரான் அவர் தான் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி தேர்வாகி இருப்பா வந்து அப்படின்றாரு. நம்ப முடியல. நான் வந்து என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா பரிசு வாங்குவோம், ஆனா முதல் பரிசு வாங்கலாம் நினைக்கல. நான் நினைச்சது வேற ஒரு கவிதை அம்மா படிச்சாங்க. பாதி உணவை விட்டு ஓடுகிறது நாய், குட்டிகளின் சத்தம் என்பது. இது வந்து உண்மையான ஒரு உணர்வு. இதுக்கெல்லாம் காரணம் உணர்வு சொல்ல வேண்டியதுன்னா, நான் என்னுடைய தெருநாய் தான் நான் சொல்லணும். அன்போடு வளர்ந்த தெருநாய் என்ன பண்ணோம்னா, இன்னமும் உயிரோட தான் இருக்குது அந்த தெருநாய். நம்மளோட குட்டிகளை அவ்வளோ அன்பா பார்த்துக்குவாங்க. அதுதான் எனக்கு பல கவிதைகளை எழுத வைக்குது அந்த தெருநாய் தான். அதே மாதிரி எங்க சூரியனை சுமந்து செல்லும் பாட்டி என்பது எங்கள் ஊரில் சாலாவாக்கம் கிராமத்தில் மையூரில் இருந்து ஒரு அம்மா வந்து தலையில் சுமந்து கொண்டு தயிரை கொண்டு வருவார்கள். தயிரை கொண்டு வரும்போது அந்த தயிரை வந்து அந்த கூடையில வச்சிருப்பாங்க, பின்னப்பட்ட கூடையில அந்த தயிரை வச்சிருப்பாங்க. அந்த நெய்யை எடுத்துன்னு வருவாங்க. நெய்யை திறந்து நம்ம சொன்னானே கொண்டு வருவாங்க. அந்த நெய்யை திறந்தீங்கன்னா அந்த வாசம் அடிக்கும். இப்போ நான் திறந்துதான் பாக்குறேன், ஒரு வாசம் வர மாட்டேங்குது நெய்ல. அந்த கொண்டு வருவாங்க. அந்த தயிரை வந்து கொண்டுட்டு வரும்போது என்னன்னா, அவங்க வந்து கிழக்கு திசையில இருந்து இப்படி வருவாங்க. அந்த கைகாரமா வந்தாங்களா பாரு, கைகாரமா வந்துட்டாங்களா பாரு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவேன்னா, அப்படி எட்டி போய் பார்ப்பேன். உண்மையாக அது எனக்கு தோன்றியது, அந்த வயது தோன்றியது. அதுக்கப்புறம் எப்ப திருப்பி எனக்கு தோணுச்சுன்னா, என் மனைவி என்கிட்ட சொன்னாப்ல, எப்பா தயிர் வாங்கினாப்ல. அப்ப என்னன்னா, தயிர் ஏன்பா பால் வந்து கூடுதலா வாங்கி கொடுத்துருக்காரு, பசும்பால், அதுல புறக்குத்தி இல்லாம அப்படின்னா, இல்ல அது நல்லா இருக்காது, அதை விட பாக்கெட் தயிர் வாங்கினா திக்கா இருக்கும் அப்படின்னாப்ல. எது நல்லது எது கெட்டது என்ற எண்ணத்தையே நமக்கு வந்து மாற்றி விட்டது எதுனா இந்த நவீன உலகம். அப்போதான் அந்த எண்ணம் வந்து தோன்றி ஒரு செகண்ட்ல எழுதும் தான். உண்மையிலே அது வந்து இந்த அளவுக்கு இப்போ நமக்கு வந்து பேரை வாங்கி கொடுன்னு நினைக்கல. ஆனா ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அது எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு இது, யாராவது எதனா பதிவு போடுறாங்களா இல்லை வாட்ஸ்அப்ல ஏதாவது இந்த கவிதை எழுதின சாயல் இல்லை, இந்த கவிதை வந்து ஐக்கு கவிதையே இல்லை, ஐக்கு வடிவமே இல்லை. எனக்கு இந்த மனசுக்குள்ள இந்த போராட்டம் போயிட்டே இருந்தது, ஏதாவது சொல்ற போறாங்கன்ட்டு. அப்புறம் பார்த்தா எதுவும் வரல. ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய கவிதைகளை மிகவும் கொண்டாடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு, பேர் சொல்லலாம் தப்பு இல்லை, பொன்குமாரையா தான். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் என்னுடைய புதிய கோடாங்கி இதழில் நான் வந்து நிறைய கவிதைகள், சமூக சார்ந்த கவிதைகளை வந்து எழுதுவேன். அது எழுதும் போதே அவரை வந்து போட்டிட்டு காட்டுவார் ஐயா. அவர் போடும்போது எனக்கு இத்தனை நாளாக அவர் போனாரா தெரியல. ஆனால் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அந்த பதிவில் இந்த கவிதையை பற்றி போட்டிருந்தாரு. கிண்ணத்தில் சூரியன்ற அவருடைய கவிதை வந்து அதனுடைய சாயல் அப்படின்னாரு. அப்புறம் ஐயா சொன்னா, நீ கிண்ணத்தின் சூரியன்றது நீங்க உங்களுடைய எதிரொலிப்பு நீங்க சொல்றீங்க ஐயா. நான் வந்து கிண்ணத்தின் நான் வந்து அதை சொல்லலை. அதனால என்னோட எண்ணம் நிச்சயமா வரும். ஏன்னா இன்னொருத்தர் எண்ணம் எனக்கு வரும்போது இந்த வார்த்தைகள் நாங்கள் மாற்றி பண்ணலை. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பாட்டி வந்து கூடையில் சுமந்து செல்கிறாங்க, தயிரை வச்சு கொண்டு வராங்க. அப்போ வந்து அந்த உழைப்பினுடைய குறியீடான சூரியன் சிறிது தூரம் அந்த கூடையில் நாம் அமர்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்று உழைப்பினுடைய குறியீடாக நான் வந்து அந்த சூரியன் அந்த சிறிது தூரம் அப்படின்ற வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தியிருப்பேன். ஏன்னா அவர் சரிங்க ஏன்னாரு. ரொம்ப என்னை வந்து ரொம்ப தட்டி கொடுத்து ஏற வைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் அவரும் ஒருத்தர். ஆனால் இருந்தாலும் ஏன் எதுக்கு சொல்றாருன்னா, ஹைக்குங்கும் போது இவ்வளோ நமக்குள்ள ஒரு விவாதங்களை உண்டாக்கக்கூடியது நல்லதுதான். ஏன்னா அப்போதான் நாங்களே எங்களை சீர்படுத்திக்க முடியும், சீர்படுத்த முடியும். நம்ம எழுதக்கூடிய வார்த்தைகளை மாற்றி நம்ம எழுதுவது எல்லாமே ஹைக்குவாக வந்துருமான்னு சொல்ல முடியாது. நான் எழுதுவது எல்லாமே மற்ற கருத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் நான் வந்து என்னை பட்டை தீட்டி எப்போது நான் வந்து ஒரு முழுமையான கவிஞனாக வருவேன்னா, ஹைக்கு முழுமையாக தெரிந்து கொண்டது தான் வருவேன் நினைக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைக்கு கவிதை என்னை முழுமையாக என்னை கொன்று போட்டது. அது ரொம்ப ரொம்ப என்னை பாதிச்சது. கண்ணீர்லாம் அடிச்சுட்டு ஒரு நாள் எங்கள் ஐயா வீட்டில் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கூட்டத்தில் கூட அதை சொல்கிறேன். சொல்லும்போது அந்த முத்தாய்ப்பாக எதிரிலே அந்த கூகுள் மீட்டில் அந்த கவிஞர் இருக்கார்.
பிரியும் நேரத்தில் என்ற புத்தகத்தை 2007 எழுதிய கவிஞர் நாணக்காலனுடைய கவிதை என்னன்னா, ஆணியிலேயே மாட்டப்பட்டிருக்கிறது, ஆணியிலேயே மாட்டப்பட்டிருக்கிறது மூட்டை தூக்கும் அப்பாவின் சட்டையை எழுதிப்பார். ஒரு கவிதை ஒரு வரிகள் பாருங்க. ஆணியிலேயே மாட்டப்பட்டிருக்கிறது மூட்டை தூக்கும் அப்பாவின் சட்டையை எழுதிப்பாரு. ஒரு எல்லா குழந்தையும் என்ன நினைக்கிறா, தன்னுடைய அப்பா வந்து நன்றாக சட்டையை அணிந்து கொண்டு அப்பா வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கும். ஆனா ஒரு குழந்தை சொல்வது போல ஆணியிலேயே மாட்டப்பட்டிருக்கிறது மூட்டை தூக்கும் அப்பாவின் சட்டை. ஒரு காய்கறி மண்டியில வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருக்கட்டும், மூட்டையை தூக்கி இறக்கக்கூடிய மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளியாக இருக்கட்டும், அவர் மட்டும் என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் சட்டையை போட்டு வேலைக்கு போகும்போது அவர் மட்டும் சட்டையை கட்டி ஆணியில மாட்டிட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு காட்சி ரொம்ப அற்புதமாக ஒரு படம் பிடித்து காட்டியிருக்கக்கூடிய கவிஞர் நாணக்காலன். அவருடைய கவிதைகளும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி எங்களுடைய ஐக்கியுடைய பயணத்தில் அதுக்கப்புறம் நிறைய கவிஞர்கள் எப்படிலாம் எழுதுறாங்க பாருங்களேன். குருடன் ஊதும் புல்லாங்குழலுக்கு 1000 கண்கள். இது ஏன்னா ஒரு சிறிய வயது கவிஞர் தான். அவர் ஒரு ராஜன் இலங்கையில் இருந்திருப்பாரு. குருடன் ஊதும் புல்லாங்குழலுக்கு 1000 கண்கள்னா, குருடன் வந்து புல்லாங்குழல் ஊதுறான். அந்த இசையினுடைய சிறப்பாக அவர் சொல்லலை, ஆனால் அது நமக்கு தெரியும். குருடன் ஊதும் புல்லாங்குழலுக்கு 1000 கண்கள் என்னும்போது சுத்தி ஒரு 500 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க, அந்த இசை வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. குடத்தின் கழுத்து வரை நிரம்பி இருக்கிறது வானம், குடத்தின் கழுத்து வரை நிரம்பி, அவரே இருக்கிறது, குடத்தின் கழுத்து வரை நிரம்பி இருக்கிறது வானம்னா எல்லாரும் அந்த பிரதிபலிப்பை என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு மனிதன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. அதாவது அந்த குடத்துல தண்ணீர் வந்து நிரம்பி இருக்கு, அந்த தண்ணீர் மேல நிக்குது, அது வானத்தினுடைய பிரதிபலிப்பு அதுல தெரியுது அப்படின்றத வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு காட்சிப்படுத்திய இது வந்து காட்சிப்படுத்தியிருப்பார். இது மாதிரி பல ஹைக்கூ கவிஞர்கள் எழுதிய கவிதைகளுடைய தாக்கம் வந்து எங்களுக்குள்ள இன்னொரு சிந்தனையை தூண்டி இருக்கு. அது எல்லாத்துக்கும் நீங்க எல்லாமே காரணம் தான், எல்லாருமே எங்களுடைய வந்து இருக்கு. அது மட்டும் அல்லாமல் என்னுடைய வாசிப்பதற்குடைய காரணமாகவும் இந்த புத்தகம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம புத்தகம் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டதே இல்லை. ஏன் அப்படின்னா, முதல் புத்தகம் போடும்போது அண்ணன் கிட்ட சொல்லி 15 நாள் தான் டைம், 15 நாள் தான். மதுக்கு ராமலிங்க கிட்ட புதுக்கெழுதி வாங்கும்போது அவர் கொடுத்த அத்தாலே எழுதி கொடுத்தாரு புதுக்கெழுதிக்கு. அண்ணன் கிட்ட சொல்லியும் 15 நாள் புத்தகம் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த இலங்கையில போகும்போதும் கரெக்டா ஒரு 10 நாள் தான். அண்ணா நான் அணிந்துரை யார்ட்டையும் வாங்க, நீங்க தான் தரேன் எனக்கு தாய் வரை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போட்டு அந்த புத்தகத்தை வந்து வடிவமைச்சு இந்த அளவுக்கு கொடுத்து இந்த அளவுக்கு என்னை உட்கார வச்சு பெருமைப்படுத்தியிருக்காரு. அந்த வகையில் எனக்கு வந்து நன்றி வந்து இந்த நேரத்தில் வந்து தெரிவித்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இது ஒரு கவிதை என்னன்னா, தீக்குச்சி விளக்கை ஏற்றியது, எல்லோரும் தீபத்தை வணங்கினார்கள், பித்தன் மற்றும் தீக்குச்சியை வணங்கினான். இதை வந்து நான் ஆசிரியர்கள் மத்தியில் நிறைய சொல்லுவேன். ஏன்னா நீங்க எல்லாருமே தீக்குச்சி, எல்லாரும் நீங்க சுட விட்டு எறியணும்னா அது காரணம் வந்து நீங்க தானே. ஆனா நான் இன்னொரு கொஞ்சம் வேறு கோணத்தில் சொல்லணும்னா, இந்த தீபத்தை ஏற்றிய இன்னொரு தீபம் யாருன்னா கவிஞர் முருகேஷ் அண்ணன் வந்து இங்க மட்டும் வரல. இந்த தீபம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது புள்ளி பூக்கள் தந்த அமுதபாரதி ஐயா கிட்ட வந்திருக்கோம். அவருக்கு எங்க வந்திருக்கோம்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கிட்ட வந்திருக்கோம். அவருக்கு யாரு வந்திருக்கோம்னா நம்முடைய மகாகவி பாரதியார் கிட்ட வந்திருக்கோம். அவருக்கு யாருக்கு வந்திருக்கோம்னா கடைசியா அங்க பாஷோ கிட்ட முடியும். அவருக்கும் யாரோ ஒரு தூண்டுதல் இருந்திருப்பாங்க. அப்போ நம்முடைய தூண்டுதல் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னிடமிருந்து பல பேருக்கு செல்ல வேண்டும். அந்த வகையில் நான் வந்து கவிதை வந்து நம்ம எழுதணுன்றதை நம்ம கேட்கிறோம். அடுத்து வந்து பார்த்தா அண்ணா வந்து ஐக்கு முற்றம் பேர் வச்சிருக்காரு. முற்றம் என்பது என்னன்னா, எங்களுடைய சொந்த ஊர்ல நான் பிறந்த வீடு. நாங்கள் அப்பெல்லாம் நான் 11வது குழந்தை. எங்க அம்மாவுக்கு 86 வயசு ஆகுது. எங்க அப்பாவுக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவருக்கு நேரம் வந்து 90 இருக்கும். எங்க அம்மாவுக்கு 86 வயசு, நான் 11வது குழந்தை. 2 பேர் மட்டும் இருந்தாலும் 9 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. எங்க வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஓடி வீடு தான் இருக்கும், ஆனா பின்னாடி வந்து முற்றம் ஒன்று இருக்கும். அந்த முற்றத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதிகமா விளையாடுவோம். அந்த முற்றத்துலதான் வந்து நிலாவை பார்ப்போம், அந்த முற்றத்துலதான் சூரியனை பார்ப்போம், அந்த முற்றத்துல வந்து பறவைகள் வந்து அமரும், அந்த முற்றத்தில் தான் கூடு கட்டும், அந்த முற்றம் தான் நம்மளை படிக்க வைக்கும், அந்த முற்றம் தான் நமக்கு கவிதையை எழுத வைக்கும். அதனால அண்ணா வந்து எப்படி யோசிச்சிருப்பாரு. ஐக்கு என்பது நமக்கு தெரியும். ஐனா நம்ம சொல்றது ஐ என்பது கடுகு, டூ என்பது உலகம். ஒரு சிறிய கடுகுக்கு உலகத்தை சொல்லக்கூடிய இது வந்து கொஞ்சம் சொல்லியிருப்போம். ஆனா ஐக்கு முற்றம் என்பது நம்ம எல்லாரையும் வந்து கவிஞர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய முற்றமாக இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு யோசிக்கிறேன், ஏன் வந்து அவரு நானும் ஐக்குவும் சொல்லாம ஐக்குவும் நானும் சொல்லியிருப்பாரு யோசிச்சேன். ஐக்குவும் நானும் ஏன் சொன்னார்னா, இப்ப நான் என்பது யார் என்ன பெயரான பெயர் இல்லை, நான் என்பது உருவமானு கேட்டால் உருவம் கிடையாது, நான் என்பது யார் என்று கேட்டால் செயல் தான். அந்த செயல் என்பது என்னன்னா ஐக்கு தான். எனக்கு அறிவம் கொடுத்தது ஐக்கு தான். அதனால எனக்கு அறிவம் கொடுத்த ஐக்குவை முதலாவதாக சொல்லி அடுத்த ஐக்குவும் நான் எனக்கு நானும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை வந்து அண்ணன் வந்து வழங்கியிருக்காரு.
டீச்சர் இவங்க அவங்க டீச்சர் தான், ஆசிரியர் தான். அவங்க வந்து கவிதைகள் சொன்னாங்க. இன்னும் கூட அதில் எழுதியிருப்பேன் என்னன்னா, தூணிலும் இருக்கிறார் துருங்கிலும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார் துருங்கிலும் இருக்கிறார், சேரியில் இல்லை கடவுள் ஏங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, ஆனால் சேரியில் மட்டும் உள்ள வந்து கடவுள் உள்ள போகிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைன்ற மாதிரி அதில் வந்து ஆமாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் முத்துக்குமாருடைய ஒரு கவிதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் வந்து முகம் பார்த்தன சொல்லும் கண்ணாடிகள். இந்த கவிதை வந்து நமக்கு ஒரு காட்சியை வந்து கொண்டு வரும். இதை ஒரு சாதாரண ஒரு மனிதர் இருந்தால் அழகாக இருப்பாரு. எல்லா சாதி மயர்களும் ஒன்றாகின, எல்லா சாதி மயர்களும் ஒன்றாகின சொல்லும் கடையில் இருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு கவிதை. இது வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதே மாதிரி நம்முடைய அமுத பாரதி ஐயா வந்து சொல்லியிருப்பார், மறையும் சூரியன் மேகத்துக்கு கிடைத்தது. சூரியன் மறையுது, அதே சமயம் ஒரு மழை வர மாதிரி இருக்கு. அந்த மழை வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்சியும் எடுத்துங்க. இல்லை சூரியன் மறையும் போது அதிக அழகியம் கொண்ட சிகப்பு கலர் வந்து உங்களுக்கு வந்து பிரதிபலிக்கும். அந்த காட்சி எடுத்துங்க, அதுக்கு அழகாக இருப்பார் ஐயா. இது மறையும் சூரியன் மேகத்துக்கு கிடைத்தது, சரிகை கருணி இருப்பார். அப்போ ஒரு புடவையாக எடுத்துக்கொண்டு அந்த புடவைக்கு இத்தனை காட்சிகளை கொண்டு வந்து சொல்லிக் கொடுத்த இந்த கவிதைகள்லாம் எங்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்கு. நம்முடைய நறுக்குகளில் கூட காசியானந்தன் ஐயா வந்து எழுதியிருப்பாரு, எரியவில்லை அடுப்பு சேரியில் போராடினோம், எரியவில்லை அடுப்பு சேரியில் போராடினோம், எரிந்தது அடுப்பல்ல சேரியில் இருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமான கவிதை, ஆயிரம் ஆண்டுகள் வண்டி இழுத்தது கொம்பை மறந்த மாடுன்னு இருப்பார். ஆயிரம் ஆண்டுகள் வண்டி இழுக்கிறது கொம்பை மறந்த மாடு. அவர்கிட்ட ஐயா கிட்ட போய் ஐக்குன்னு சொன்னோம். அவர் வந்து அவருடைய இதில் நறுக்குன்னு தான் சொல்லுவார். ஐயா வந்து கொக்கு நம்ம பாரதியார் சொல்லியிருக்க மாதிரி ஐயா வந்து நறுக்குன்னு சொல்லுவார். அதனால் நறுக்குங்கன்ற இதில் வந்து எழுதியிருப்பாரு. அதை சொல்லும் போதும் ஐயா வந்து அதை சொல்லி காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பல கவிதைகள்லாம் வந்து எழுதியிருக்கேன். யாருக்கானா முடிஞ்சிடலாம். ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. லிங்கு 1, லிங்கு 2, லிங்கு எல்லாமே நான் வச்சிருக்கேன் அவருடைய புத்தகங்கள். அதில் உங்களுக்கு தெரியும், அவர் ஐயா வந்து லிங்குசாமி வந்து அடிக்கடி சொல்லுவார், இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றில் சுருக்கம்னு. இது எல்லாரும் தெரிஞ்ச கவிதை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பூசணிக்காக போட்டு உடைப்பாங்க. ஆனால் அவருடைய யோசனை பாருங்க, யார் கண்பட்டதோ தெருவில் உடைப்பட்டு கிடைக்கிறது திருஷ்டி பூசணி, அது யார் கண்பட்டதோ அப்படின்ற மாதிரி அற்புதமாக சொல்லியிருப்பார் லிங்குசாமி ஐயா. ஸோ இது மாதிரி நிறைய கவிதைகள் வந்து நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த புத்தகத்தை கொண்டு வந்தது. அதுக்காக நான் வந்து இந்த புத்தகத்திற்காக அனைவருக்கும் நான் நன்றியினை வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இளமை கால நிகழ்வுகளையும் தான் படித்த பள்ளி ஆசிரியர்கள் அத்துணை நபர்களுடைய அந்த நினைவுகளையும் அதன் மூலம் வாசிப்பு திறனை ஆழமாக தன்னுள் இறக்கி அந்த வாசிப்பு பழக்கத்தை கொண்டு வர்றது தான் படைப்பாற்றலை இங்கே நாம கொண்டு வர முடியும். அதன் மூலம் இந்த அற்புதமான கவிஞன் ஒரு நல்ல ஹைக்கூ படைப்பை கொண்டு வந்து அந்த தன்னுடைய கவிதை மூலம் ஆழமான அத்துணை நல்ல கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து அமர்ந்திருக்கிற அந்த அன்பு கவிஞனுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையில ஒரு நெகிழ்ச்சியான இதாக இருக்கு. பாரதிய ஒரு தம்பியா கவிஞரா தெரியும், ஒரு நல்ல உரையாடலா இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த வேகம், அந்த வார்த்தை பிரயோகம்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. என்கிட்ட பாரதி கவிதை தம்பி இதெல்லாம் தாண்டி அவனை ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எனக்கு இன்னைக்கு இப்போ 55 வயசாச்சு. இந்த வயசுல கூட நான் யாருக்காவது அப்பா அம்மா இருந்தால் தயவு செஞ்சு இது மனசுல போட நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்குல அக்கா கலைச்செல்வி அக்கா இருக்காங்க. காலமெல்லாம் அதை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஆளுமை. கடைசி காலத்துல அப்பா அம்மாவை பாத்துக்கிறது இருக்குல்ல, அது வந்து எல்லாரும் கிடைக்கிறது உறுப்பினர். எனக்கு அது கிடைக்காத ஒரு பாவினா. ஏன்னா நான் சென்னையில இருக்கும்போது எங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்த பிறகுதான் எனக்கு தகவல் கிடைச்சி போனேன். அப்ப நான் சென்னையில லயலா காலேஜில் வேலை பார்த்துருக்கேன். அது எனக்கு இன்னும் கூட வாழ்க்கையில அந்த பாக்கியம் நம்ம கிடைக்கலான்னு பாரதி சொன்னாங்க. நமக்கு 86 வயசுன்னு அவங்க அம்மாவுக்கு அவன் அம்மாவா இருக்காங்க. நான் நேரடியாக பார்த்தேன்.
அவங்க அம்மாவை பாத்ரூம் கூட்டிட்டு போறதுலேருந்து எங்கேயுமே ஊருக்கு வர மாட்டேன். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நைட்டு ஏன் 2 வீலரில் வந்துருக்காங்க, லேட்டாக போக முடியும். அம்மாவுக்கு இரவு சாப்பாடு ஊட்டுறது, காலையில் அவங்களை தயார் பண்ணுறது உட்பட. ஏன்னா அவன் வீடியோட திறப்புடாவுக்கு போயிருந்தேன். அந்த பாக்கியம் அந்த தம்பி கிடைச்சிருக்கல, அது உண்மையில யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அதுக்காகவே நான் பாரதிய காலமெல்லாம் கொண்டாடுவேன். அப்படி வந்து தன்னோட தாய், அதே மாதிரி அவங்க அப்பா, ஒரு நல்ல அழகான, இன்னும் இத்தனையும் 2 பேருக்குள்ளேயும் அக்கா இருக்காங்க. ஆனால் அவன் விரும்பி செய்கிறான். அக்காவை செய்ய மாட்டேன்னு சொல்ல, நான் செய்கிறேன், எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்னு கொண்டாடினாலே. அவனோட கவிதைகளுக்காக தான் அவன் மலேசியாவுக்கு போயிட்டு வந்தான். அதை அவன் சொல்லலை. மலேசியாவுக்கு போயிட்டு வந்து ஒரு அற்புதமான தம்பி. அது இவருக்கு தமிழமுதனுக்கு ஒரு பதில் சொல்லான்னு இருந்தேன். அண்ணன் போயிட்டாரு. இருந்தாலும் தகவலாக சொல்லிக்கோங்களாம். என்ன தமிழமுதனுக்கான பதில்னா, ஹைக்கூ மூட்டை வந்து யாரையும் எழக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டான். நீ எது எழுதினாலும் கவிதை தான். ஆனால் அது ஹைக்கூ ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஏன்னா முதல் பிரசவத்திலே வந்து சுகப்பிரசவமும் ஆகிறது இல்லை. இப்போ அதனால தொடர் முயற்சிகளும் பயிற்சியும் தான் ஹைக்கூவை போச்சொல்லும். பாசோ சொன்னதுதான், ஹைக்கூவின் எல்லா இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், எழுதும் போது அதை மறந்து விட்டு எழுதுங்கள்னாரு. புரியும் நினைக்கிறவங்களுக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே எழுதுறது வேற, எதுவுமே தெரியாம எழுதுறது வேற. அந்த 2 விஷயம் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். மற்றபடி இங்க இருக்கிற யாரும் வந்து கத்துக்கவே முடியாது. அப்துல் ரஹ்மான் சொன்னதுதான், வாழ்க்கையில நீ எவ்வளவுதான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாலும் உன்னால ஹைக்கூவை கத்துக்கவே முடியாதுனாரு. எல்லாம் அப்படி சாபம் கொடுக்குற மாதிரி என்னையா சொல்லிக்கிறேன். இல்ல முருகேஷ், ஹைக்கூங்கிற ஒரு பெரிய கடல். அதுல ஒரு ஓரத்துல ஒரு கை நீரழி தான் நம்மளால பிடிக்க முடியும் இல்லையா, மொத்தத்தையும் கத்துக்கவே முடியாது அப்படின்னா. அதனால அந்த ஓரத்துல நிக்கிற பயணிகள் தான் நம்மலாம். அவங்கவுங்க கையில எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தண்ணி அள்ளி பிடிப்போம். அவ்வளவுதான் நமக்கானது. அதே மாதிரி புதுகை ஆகிறவங்கள ரொம்ப நன்றி. அவங்க பேசும்போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவங்க ஒரு வித்தியாசமா ஒன்று பண்ணாங்க. நம்ம நிறைய பேர் பண்ண மாட்டோம். புத்தக விமர்சனம் பண்ணும்போது கடைகடன் கவிதைகள் சொல்லுவோம். அவங்க பக்க நம்பர் சொன்னாங்களே, எதுக்கு தெரியுமா? நான் படிச்சுட்டேங்கிறதுக்காக. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஆமா, அந்த பக்க நம்பர் சொன்னது. இன்னும் அவங்க படிக்காத பக்கங்கள் உள்ள கவிதைகள்லாம் இருக்கு. ஆதிரா பேராசி ஆதிராமலை சொன்ன மாதிரி தயவுசெய்து வாங்கி படிக்காத. அந்த கவிதை புத்தகம் கொண்டு வந்துருக்கீங்களா பாரதி? எத்தனை புத்தகம் பாரதி? நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். 120 ரூபா விலை. இன்னைக்கு சிறப்பு தள்ளுபடியில் 100 ரூபாய்க்கு தர்றாரு. தயவு செஞ்சு ஹைக்கூவை கற்றுக்கொள்ள விரும்புகிற எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு. அடுத்து ஒரு 5 மணித்துளிகள் ஒரு முக்கியமான நிகழ்வு. எங்கள் ஓவிய கவிஞர் வீரமணி ஐயாவை பலத்த கரவலையோடு கூப்பிடுறேன். பின்னாடியே திருச்சி நம்ம கொடுத்துற போன லிங்குசாமி அதிர்ச்சி ஆகிட்டாரு, பதிப்பாளர் அதிர்ச்சி ஆகிட்டாரு. நீங்க என்ன ஒரு 4 புத்தகம் வாங்கிட்டு வந்தா 10 புத்தகம் வாங்கும் வாய்ப்பு எனக்கு அதிகம். நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன். நன்றி நன்றி. கண்ணா இருடா. உண்மையான கைப்புங்க தான் கொடுக்குறேன். அவங்களுக்கும் தமிழக அவங்களுக்கும் இது பண்ணுங்க. 6 பிரதிகள் தான் வாங்கிக்கலாம். முனைவரையா இங்கே பாருங்க. குட். முனைவரையா நிற்கலாம். உங்களுக்கு நம்ம ரமணி அம்மாவுக்கு ஒன்று. இது விற்பனை சாதனை வந்து ஆதிரா சொன்னதுனால தான் வாங்குறாங்க. பாரதி, எப்படி இந்த அனுபவம் இருக்கு? என்னோட சந்தோஷம். முடிந்ததும் ஆசிரியர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். கூட்டம் முடிஞ்சு ஒரு கூட்டம் இருக்குல்ல, வாங்கிக்கலாம். நம்முடைய கஷ்ட காலத்திலையும் தொண்டையிலையும் எனக்கு விமர்சனம் சிறப்பாக வழங்கிய அம்மா அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்தான் ஒரு சிந்தனை சிறுகள் குழு உருவாக்குனாரு. அந்த புத்தகத்தை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டாரு. அது கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. அது அண்ணா சொன்ன ஒரு சிலர் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு புத்தகத்தை ஐயா வந்து வெளியே போயிட்டாரு. அந்த கொடுத்த அனுபவம் தான் அண்ணா கிட்ட கேட்டேன், இந்த புத்தகம் நம்ம பண்ணலாமா அப்படின்ட்டு. எனக்கு சுத்தமாக கணிக்கலாம் ரொம்பலாம் தெரியாது. அது ஒரு ஆர்வத்துல கற்றுக்கிட்டு அது தெரியுது. ரொம்ப நன்றி தான். தமிழக எந்த சொன்ன ஐயாக்கு ஐயா ஐயா ரைட் ஒன்று எடுத்தாச்சுடா கண்ணா. ஐயா அண்ணா கிட்ட வாடா. குட். இந்த 3 நூல்கள் இருக்கு, வாங்கிக்கலாம். அந்த பாஸ்கெட் வாங்கிக்கலாம். ரமணி அம்மா போட்டு கொடுத்துருங்க. ஓகே. அம்மாவுக்கு தம்பி அடுத்து அப்படின்னு இல்லைங்க. ஆட்டோ கண்ணா
ஓகே. அனுபவம் தான் இந்த தலைமுறைக்கு இருக்கும். டூரிங் டாக்ஸில உட்கார்ந்து பார்த்த சுகத்தை இன்னைக்கு நாங்க அனுபவிச்சோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி உட்கார்ந்து நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அப்பா நமக்கு சேர் கிடைக்கலங்கிற சந்தோஷமா இருக்கு. உட்கார்ந்து பாருங்க, யாராவது அனுபவிக்கிறீங்களா கூட உட்காருங்க. சில இடங்கள் காலியா இருக்கு. ஏன்னா சில நண்பர்கள் வந்ததுல நின்றுட்டு இருக்காங்க. பாபு சார் சீட் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் மணல் இல்லைங்க, மணல்ல கிரவுண்டுக்கு தான் போறோம். மணல் தான் விலை அதிகம். குஷன் சீட் கூட ஈஸி. மணல் விலை அதிகமா இருக்கு நாட்டுல. அந்த அளவுக்கு இந்த உட்கார்ந்து இருக்கிற ஒரு சுகம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப ஓவிய கவிஞர் வீரமணி ஐயா வந்திருக்காங்க. அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன யாராவது நீ சென்னையில இருக்க போறேன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காத ஊர்கள்ல சென்னை ஒண்ணு. இது வந்து இப்ப சொல்றதுல 25 வருஷத்துக்கு முன்னாடி முத்துக்குமாரசாமி யோசிக்கிறாரு. நீங்க யூடியூப்ல போட்டுறாதீங்க. அதெல்லாம் ஏறிடுச்சு. ஆனா எனக்கு இப்ப சென்னை ரொம்ப பிடிச்ச ஊர். ஏன்னா எனக்கு புதுக்கோட்டையை தாண்டி எந்த ஊருமே பிடிக்காது. ஏன்னா ஒரு சிறிய நகரம், பொல்யூஷன் பிரச்சனை இருக்காது. 4 தெரு தான் மொத்தமே இருக்கும். கை குழந்தைய விட்டா கூட 4 தெரு சுத்தி வீட்டுக்குள்ள வந்துருக்கு. ஏன்னா அது மாதிரி சின்ன வயசுல நாங்க அலைஞ்சது கவிஞர் ஆதிராமன்ல இருக்காங்க, அவங்க புதுக்கோட்டை. ஆதிராமன்லாம் நாங்க புதுக்கோட்டைக்காரங்க. டெய்ஸி வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் புதுக்கோட்டைக்காரங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ஆனா திருமணமாகி நான் வந்தவாசி வந்து அது சென்னைக்கு வந்த போது ரொம்ப பயந்தேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப பிடிச்சு போறது காரணம் என்னன்னா இங்க இருக்கிற சூழல் மட்டுமில்ல, இங்க இருக்கிற மனிதர்கள் ரொம்ப முக்கியம். மனசு. ஆமா, முனைவர் ஐயா பேசும்போது தான் சந்திரமணி கேட்டாரு, இவர் என்ன மைக்ல பேசுற மாதிரியே இருக்கு, மைக் வச்சிருக்காரு பாக்கட்டாங்க. அந்த குரல் கம்பீரம், அந்த தொடுப்பு இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கு. அது மாதிரி நான் வந்தவாசிக்கு வந்தோடனே எனக்கு கிடைச்ச முக்கியமான நட்பு வந்து வந்தவாசியில கிடைக்கல, செங்கல்பட்டுல கிடைச்சது. ஓவிய கவிஞர் வீரமணி ஐயா அங்க ராமகிருஷ்ணன் பள்ளியில ஓவிய ஆசிரியரா இருக்காரு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, சமூகத்துக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்சோங்க. அப்படி அர்ப்பணிச்ச ஒரு மனிதர் அவரு. தன்னோட வாழ்க்கையே தன்னோட குடும்பம், சமூகம் தான். அவங்களோட தம்பி குழந்தைகள், அக்கா குழந்தைகள்னு அவருக்கு பாரதி சொன்ன மாதிரி அவர் வீட்டுல எப்பவும் குழந்தைகள் பட்டாலுமே இருக்கா. அவர் மூலமா ஓவிய பயிற்சி பெற்று இது வரைக்கும் 300க்கு மேல ஓவிய ஆசிரியர்களா இருக்காங்க. அப்படியான அர்ப்பணம் உள்ளவர். ஜென் பௌத்தத்துல ஆளக்கால் பட்டவர். இப்ப சைனாவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. தம்மபரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதிகபட்சம் 5 வார்த்தைகள் தான் இருக்கு. ஆனா ஜென் பௌத்தம்னா என்னங்கிற அது ஒரு தனியா நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். இருந்தாலும் இன்னைக்கு அவர் வந்தது வந்து நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. மழை வரும்னு எதிர்பார்த்தா மாமலையே அவரே வந்திருக்காரு இன்னைக்கு நமக்கு. அதனால அவருக்கு போது சில வார்த்தைகள் நம்மோடு. அவங்க சைனாவுக்கு போன அனுபவத்தை சொன்னா கூட எங்களுக்கு காதாலையாச்சும் கேட்டுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து என்னுடைய மாணவர் பாரதி ராஜாவை எல்லாம் பாராட்டுறது, பாராட்டியது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அவருடைய புத்தகங்களை வந்து செங்கல்பட்டில் கூட இவ்வளோ பேர் வாங்கலை. வாங்கினதில் வந்து எங்களுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி. அந்த வருத்தம் எனக்கு இருந்தது. நான் வருவேன் என்று அவருக்கும் சொல்லலை, முருகேசன் சொல்லலை. அதனால் அவருடைய கால்சட்டை பருவத்திலிருந்து அவர் முழுமையாக தெரிஞ்சவர் நான். நீங்களெல்லாம் பாராட்டுகின்ற போது தாயாக நின்று நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது, அதே முருகேசன் முதல்ல சொன்னார், அவர் 30 வருஷம் இருக்குல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் சந்தித்து கொண்ட அந்த இது வந்து செங்கல்பட்டில் வந்து இருக்கிற அத்தனை பெரிய காம்பவான்கள் எல்லாருடைய புத்தகங்களை அவர் போட்டு கொடுத்தோம். நானும் ஒரு பதிப்பகம் வச்சுக்கிறேன். பட் இருந்தாலும் அதை வந்து அவர் என்ன சொன்னால், நீ கரெக்டாக போக வேண்டிய இடம் அவருக்கு எல்லாரும் விட்டார். அவர் வந்து இவருக்கு மட்டும் இல்லை, செங்கல்பட்டில் இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு 25 கவிஞர்களுக்கு, பெரியவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் வந்து என்னம்னா தாயாகவும் தந்தையாக இருக்கிறாரு. அதனால் அவருக்காக 2வது நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது தம்மபதம் என்ற ஒரு நூல், அதாவது பைபிள் எப்படியோ கிறிஸ்தவர்களுக்கு, அது மாதிரி குரான் எப்படியோ அது மாதிரி பௌத்தர்கள் வந்து புத்தர் சொன்னால் 423 ஸ்லோகம் இருக்கிறது. அதை வந்து ஐக்கு கவிதைகளாக கொடுக்கணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. அதுக்கு அந்த கவிதை நூலுக்கு ஒரு நூலுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு ஒரு தடவை ஒருத்தர் கேட்கலாம், ரொம்ப தவறி போச்சுன்னா 2 தடவை கேட்கலாம், 3 தடவை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய மாமனிதனாக இருக்க முடியும். அவர் தான் இவர். அப்போ நான் எத்தனை வருஷம் அது எழுதணும்னு பார்த்தீங்க. அது இதெல்லாம் என்ன சொன்னால், அது சென்ற வருடம் ஜப்பானில் உலக பௌத்த மாநாட்டில் உலக பௌத்த தலைவரால் வெளியிடப்பட்டது. அதான் வந்து சிறப்பு. அதுக்கு அடுத்தது இந்த வருஷம் போன 13ஆம் தேதியிலேருந்து நான் சீனாவுக்கு போயிருந்தேன். சீன பிரிஞ்சவரில் அப்போ இந்த தம்மபத நூலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம் இந்த 5 நூல்களையும் சீன பெருந்தூரில் வெளியிட்டோம். அதில் ஆங்கில நூலை எழுதினவர் பின்னாடி தம்பி ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அவர் தான் வந்து அந்த நூலை அவர் இது பண்ணார். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ நான் அதை பற்றி எதுவும் பேசப்படுறதில்ல. இப்போ அந்த 5 பேரும் ஒரு நாள் கூப்பிட்டு வராங்க. நம்ம ஒரு 10-10 நிமிஷம் இப்போ எப்படி தெலுங்குல எப்படி எழுத முடியுது, மலையாளத்தில் எப்படி இருந்தது, தமிழ் எப்படி எழுத முடியுது,
அப்போ சொன்னால் தான் அது வந்து ஒரு சுவையாக இருக்கும். இந்த இதில் வந்து அது மாதிரி நாங்கள் வந்து கொள்கிறோம் என்று சொல்லி நன்றி கூறி நிச்சய வீரமணி ஐயா சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வு வந்து தம்மபதத்துக்காக ஒரு நிகழ்வு வைப்பேன்னா ஹைக்கூ எழுதும்போது ஜென் தம்மபதத்தை தெரிஞ்சுக்காம எழுதக்கூடாது. அதைத்தான் எழுதுங்கிறது யாரும் கட்டாயம் இல்லை, தெரிந்து கொண்டு எழுதுவது என்பது இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போகும். உண்மையில் அந்த சீனாவில் ஜப்பானில் வெளியிட்ட ஹைக்கூ என்பது அவருக்கு பெருமை இல்லை, நம்ம தாய்மொழியான தமிழுக்கு பெருமை. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கவிக்கோ இறக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன எனக்கு ஒரு என்னன்னா, நீங்கள் தமிழில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 100 ஹைக்கூ கவிதைகளை எனக்கு எடுத்து கொடுக்க முடியும். அதை நான் வந்து அரபி, தெலுங்கு, உருது எல்லா மொழிகளையும் கொண்டு போய் நான் ஏற்பாடு பண்ணேன்னாரு. காலம் நம்மகிட்ட அவரை வந்து கலாடிட்டு போயிடுச்சு. இருந்திருந்தா அவர் மனப்பூர்வமா செய்ய நினைச்சா அதான் தமிழ்ல நல்ல ஹைக்கூக்கள் வருது, அது பிற மொழிகளுக்கு போகாம இருக்குங்கிறாங்க. கண்டிப்பா அதை ஐயா செஞ்சு கொடுத்தாருன்னா நிச்சயம் இங்க இருக்கிற எல்லா கவிஞர்களை எல்லா மொழியிலையும் போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நடத்தின 5 ஹைக்கூ கூட்டங்களும் இதுதான் அதிகபட்சமா கலந்துக்கிட்ட கூட்டம்னு நினைக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் 34 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. லிங்குசாமி கூட 35 பேர் தான் வந்திருந்தாங்க. நிறைய பேர் நான் கையெழுத்து ஆதிரா பேராசிரியர் போட்டுட்டீங்களா? போடாத யாராவது இருந்தா உங்க பெயர், செல்பேசி, மின்னஞ்சல் எழுதுங்க. ஏன்னா வாட்ஸ்அப்லேயும் வரும், மின்னஞ்சல்லையும் வரும் உங்களுக்கான செய்திகள். அதனால தயவு செஞ்சு அதை வரிசையாக பதிவு பண்ணிடுங்க. அடுத்த நிகழ்வுக்கு போனால் இது முக்கியமான நிகழ்வு, ஹைக்கூ வாசிப்பு நிகழ்வு. தயவு செஞ்சு கவிதையை படிச்சுட்டு இங்க இருக்கிற பாஸ்கருக்கோ அல்லது கவிஞர் ஆதிராவுக்கோ அல்லது சொக்கலிங்கம் சாப்பிட்டே கொடுங்க. எதுவுமே உங்கள்கிட்ட கொடுக்கல, யாரையும் பார்த்தா நம்பிக்கை இல்லைன்னா இது மின்னஞ்சல்ல போட்டுருங்க. உங்கள்கிட்ட கொடுத்தா வராது. சில பேருக்கு அப்படி இருக்கு, இவங்க கையில கொடுக்குறதாட்டு. ஏதாவது இருந்துச்சுன்னா உங்க மின்னஞ்சல் முகவரி சொல்றோம், haiku.gmail.com அது அதுல இருக்கு. குறிச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க அனுப்பி வைங்க. அடுத்த இதெல்லாம் மின்னிதழில் வந்து உங்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள், நல்ல கவிதைகள் நான் சொல்லலை, தெளிவா சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் 5 படிப்பீங்க, 5 வராது. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் வரும். ஆனா எல்லா கவிதையும் கண்டிப்பா வராது. எல்லா பேரும் எப்படியாவது ஒரு வகையில வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது வந்து இது அதே மாதிரி ஆதிராக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன, உங்களோட அந்த உரையை வந்து சுருக்கி ஒரு 2-3 பக்கத்துல கொடுத்தீங்கன்னா அடுத்த மின்னிதழில் போடலாம். நல்ல உரை, உங்களோட உங்க குரலை மறந்துட்டு அந்த உரையை ரசிச்சு கேட்டாங்க. அதனால அடுத்த நிகழ்வை இப்போது ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கர் தன்னோட மகிழ்வான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து சென்ற அற்புதமான ஓவிய ஆசிரியர் திரு வீரமணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து ஆவலோடு எதிர்பார்த்த ஹைக்கூ மற்றும் 5 நிகழ்வு, 5 முக்கியமான நிகழ்வு இப்பொழுது தன்னுடைய சுய அறிமுகத்தோடு அத்துணை கவிதை நல்லுள்ளங்களும் ஹைக்கூ கவிதை நல்லுள்ளங்களையும் மேடைக்கு வந்து தங்களை அறிமுகப்படுத்தி தங்களுடைய 5 கவிதைகள் மட்டும் ஒவ்வொருவரும் 5 கவிதைகள் ஹைக்கூ கவிதைகளை அன்போடு வாசிக்க அன்போடு அழைக்கிறேன். அன்பு கவிஞர் சசிதரன் அவர்களை வாழ்த்தி நெஞ்சார வாழ்த்துகிறோம். வருகை தந்தமைக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன். ஆயுதத்தை கையில் ஏந்தி அகிம்சையை கடைபிடிக்கிறார் ஐயனார். அடகு கடைகளை அலங்கரிக்கின்றன ஏழை வீட்டு நகைகள். எவ்வளவு காற்று அடித்தாலும் வியர்வையுடனே காட்சி தருகிறார் சைக்கிள் கடைக்காரர். எல்லோரையும் அழ வைத்து விட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார் அப்பா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். நாணயங்களை மறைத்த குற்றம் உடைபடுகிறது உந்திய. கல் மனங்களையும் கரைய வைக்கிறான் சிற்பி. மறந்த காதலை மறக்காமல் நினைவுபடுத்துகிறது காதலர் தினம். தம்பி எப்பயுமே வரவங்க பேர் சொல்லிட்டு. எனது பெயர் முல்லை மனோகர். சர் சர் என போரில் அம்பு விட்டார் ஒரு ராஜா. எதிரி ராஜாவை நோக்கி சாகா பாரதிதார். அவள் ஏசிய வார்த்தைகள் கூடை கூடையாய் அள்ளினாலும் கொட்டி கிடக்குது குப்பையாய். உதாரணம் கணவன் மனைவி சண்டை. ஒல்லியான உருவம் பென்சில் குண்டு பயில்வானின் ஓவியம் படைத்தது. ஆவி மேலே போனது, ஆயினும் உயிருடன் இருந்தது இளஞ்சூட்டில் காப்பி. வெற்று இலை என பேர் சூட்டினார் வெற்றிலைக்கு. நான் மட்டுமல்ல, உதடும் சிவக்குது இயற்கை நிப்பாம். மழை தந்ததால் விண்ணுக்கு சிரம் தாழ்த்திய நன்றி வானவில்.
ஆண்களின் உதடுகளை முத்தமிடும் விதவை போல சிகரெட். ஊர் சுற்றி திரியாமல் ஒரே இடத்தில் சுற்றுது மின்விசை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கா குணசேகரன். கரைபுரளும் நதி தடயம் இல்லாமல் மறைகிறது. மணல் திருட்டு. தோட்டத்தில் ரோஜா பறிக்க நீளும் கைகளில் வந்தமரும் பட்டாம்பூச்சி. தேயிலை தோட்டம் தொழிலாளி இரத்தத்தை உறிஞ்சுகிறது. அட்டைப்பூச்சி. இயற்கை வளங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. சமூக அக்கறை. மூவர்ண கொடி சிறகடித்து வானில் பறக்கிறது. பூண்டு கிளிகள். நல்வாழ்த்து. நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சோப்பு குமிழ்களை சோப்பு குமிழ்களை உடைக்க மனமில்லை குழந்தையின் முகம். கூழாங்கற்கள் மீது கால் வைத்தும் விடவில்லை நீரோடை நீர். நனையும் மழலை துள்ளி குடிக்கின்றன மழை துளிகள். புள்ளிகள் காணாமல் போகின்றன அழகான கோலங்கள். சுத்தமான பூங்கா பார்க்காமல் திரும்பினார் என் மலர்குடி. நன்றி. வேலாயுதம்னா கந்தலான புத்தகம் தொட்டு புரட்டுகையில் தெரிகிறது இழந்த நினைவு. உதிர்ந்த இலை மண்ணுக்கு திரும்ப உயிர்த்தெழும் செடி. வானவில்லின் வண்ணம் கருப்பு வெள்ளையாய் பார்வையற்றவன் எண்ணத்தில். பற்றிய வெண் சுருட்டு மெல்ல கரைகிறது அப்பாவின் சட்டையில் படம். சிறுவனின் உறக்கம் விடியும் வரை நீடிக்கவில்லை பசியின் மயக்கம். நன்றி. வணக்கம். ஒடிந்து கிடக்கிறது கிளை பாலர்ந்தும் ஆடுகள். வழியெங்கும் பார்வை கம்பளம் குனிந்து நடக்கும் பெண். கரையெங்கும் நிறைந்து கிடக்கிறது சிப்பி குழந்தைகளை பொறுக்க. துளி துளியாய் நிரம்புகிறது இசை ஒழுகும் குடிசையில் பாத்திரம். உன் நினைவு தாளாட்ட உறங்கியது என் தேர்வு தாள்கள். இது 97ஆம் வருஷம் நான் ஹைக்கூ நினைச்சிட்டு எழுதின ஒரு முதல் ஹைக்கூ கவிதை. நன்றி. நன்றிம்மா. நன்றிம்மா. கண்ணாடி பார்க்கும் மகள் பிம்பத்தில் அம்மா தெரிந்தார். தோட்டத்தில் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறது நாய்க்குட்டியும் பட்டாம்பூச்சியும். சுற்றி திரிந்து வந்த பின் ஏதேதோ பேசுகிறது மரக்கிளையிடம் பறவைகள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கைபேசி. ஓய்ந்தது மழை தேங்கியது குட்டை பேசிக்கொண்டே இருக்கும் தாளைகள். நன்றிம்மா. நன்றி. என் பெயர் வசந்தா. முன்னோடி தூய்மை பணியாளர் கூட்டுகிறார் வீதியை. மீண்டும் உதிர்கிறது இலைகள் ஆசியாய். தலையில கொட்டுது ஆசீர்வாதம். இனிப்பும் காரமும் ஓரம் கட்டுகிறது பிரஷராம் சுகரம். குளித்து விட்டது பாலா தயிரா உபதேசம். வீழ்ந்து கெட்டார்கள் வீதி மீது படி.
மது. கனவாகி போனது கடந்த காலம், நிறைவேறாத ஆசை. அப்படி இருங்க அப்படி இருங்க. இங்கே பாருங்கம்மா. ஓகே. பேர் வாழைக்கோள் மாணிக்கம். அனுராதா சௌரியராஜன் அவர்களுடைய கவிதைகளை முதலில் படித்துவிட்டு என்னுடைய கவிதைகளை. குழந்தை அழுகைக்காக கடை தெருவில் காத்திருக்கிறான் பலூன் வியாபாரி. அறுவை சிகிச்சை வருகை என கண்ணனி குறிப்பு. கடனு கலையும் உடல்பெறும். கூந்தலில் காட்டு மல்லி ஏந்திய கண்ணி ஏக்கத்துடன் காகித பூக்கள். மறுபடியும் சாம்பல் கூட்டம் சலிக்காமல் அள்ளும் வெட்டியான். வீட்டெடுப்பு எரிகிறது. சந்தோஷத்திற்கும் பட்டாசு, சாவிற்கும் பட்டாசு. சிறுவர்கள் சுறுசுறுப்பு. தேங்காய் துண்டு துவையலானது. எலிகளெல்லாம் பெருச்சாலிகளாகின. எலிப்பொறிக்கு வேலையில்லை. நன்றி. நன்றி. நன்றி சார். அமருங்க. என்னுடைய விடைபெற்றது அறிமுகம். அஸ்தமன சூரியன். கெட்ட பெயர் சம்பாதிக்க பிறந்தாயோ வாழ்ந்தாயோ அலைபேசி. பனித்துளி வானத்தை படம் பிடித்த புகைப்பட கருவி. கடல் நதிகளின் நீர்த்தை. ஆகாய நிலவு கவிஞர்களின் நேசமுது சசி. வறுமை ஒழிப்பு கருத்தரங்கம். குளிரூட்டப்பட்ட அறையில் சுகத்தை மீறிய சிந்தனை சிதறல்கள். உரிமை தொகை பெற்றாலும் வறுமையை விடாது தொடரும் ஏழ்மையை என்ன சொல்ல. துவைதம் தெரிந்தவன் சராசரி மனிதனாக. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் பூ தென்னவன், வடசென்னை. இருப்பதை விட்டு தண்டனை கைதியானான். மற்றதை தொட்டதால் செதுக்குகிறான். கூறற்ற ஒளியால் சிதறுகிறது சிந்தனை. ஒளிந்து நிற்கிறது வெட்கத்தில் வாய்மை. வாகை சூடுகிறது எண்ணங்கள் வண்ணங்களின் கூட்டணி. வாகை சூடுகிறது எண்ணங்கள் வண்ணங்கள் கூட்டணி. மறு பிறவி எடுக்கிறது மீன்கள் கருவாடாய் நாட்டின் ருசி. கிழக்கில் பயணம் ஏந்தி செல்கிறார் கையில் விளக்கு. கிழக்கில் பயணம் ஏந்தி செல்கிறார் கையில் விளக்கு. இடி மின்னல் காற்று நிமிர்ந்திருக்கிறது வியர்வின் விளைச்சல். வணக்கம். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கவிஞர் மின்னல் பிரியன். புகைப்போக்கி வழியாக வெளியேறியது. புகைப்போக்கி வழியாக வெளியேறியது தொழிலாளர்களின் ஆவி. தூசியை இறைத்து சென்றது வீதி முழுவதும் சுகாதார வாகனம். குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு மாநாடு. குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு மாநாடு. நோட்டீஸ் ஒட்டினான் சிறுவன். மை போட்டு பார்த்தால் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? மை போட்டு பார்த்தால் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? அடியே, நீ கண்ணில் மை போட்ட பிறகுதானே நானே காணாமல் போனேன். வணக்கம். கௌரி சங்கர். இறுதி ஊர்வலம் நடக்கிறது. மரித்தவனுடன் மலருக்கும். கிளையிடையே ஒளிந்து கொண்ட நிலவு. அசையவில்லை மரம். நன்றி. 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 ஆமாம், ஆரம்பிக்கும். வணக்கம். நான் கவிஞர் அன்புச்செல்வி சுப்ராஜ். கைக்கு முட்டத்தில் எனக்கு முதல் கவிதை. அடுக்கிய துணிகளை கலைத்து போட்டது குழந்தை. அடுக்கிய துணிகளை கலைத்து போட்டது குழந்தை. வீடு வீடானது. கொள்முதல் நிலையம். விலை பேசப்படும் விவசாயிகளின் கண்ணீர். கரப்பான் முட்டைகள் அழிக்காமல் விழுகிறார்கள். கரப்பான் முட்டைகள் அழிக்காமல் விழுகிறார். கர்ப்பிணி தாய். கொட்டும் மழை. கொட்டும் மழை. எறும்பு புட்டுகை. கொட்டும் மழை. எறும்பு புட்டுகை. கூடையால் மூடுகிறது சிறுமி.
மூடுகிறாள் சிறு. பேரம் பேசுதலில் வெம்பி போகின்றன வெள்ளரிக்கின்றன. நன்றி. போங்க, நீங்களும் போய் நிலங்க போங்க அம்மா கூட பார்த்து. அனைவருக்கும் வணக்கம். ஹேமா ஜோ என் பேரு. ஹேமா ஜோ அப்படிங்கிற தலைப்புல தான் சின்னதாக எழுதிட்டு இருக்கேன். ஐயாவோட அறிமுகத்தில் இந்த கவிக்கு முட்டதுக்கு நிறைய முறை நான் தம்ஸ்அப் போட்டு வரல. இன்னைக்கு தம்ஸ்அப் போடலாம், அதனால கஞ்சன் அவன் கொடுக்கும் காதலை கூட திரும்ப கொடுக்க மறுக்கும் காதலன் அவன். கஞ்சன் அவன் கொடுக்கும் காதலை கூட திரும்ப கொடுக்க மறுக்கும் கஞ்சன் அவன். கொதிக்கும் சூரியனை கொத்தி தின்று மறைய வைத்தது சிட்டுக்குருவி. நொடிக்கொரு முறை முத்த சத்தம் அவனது கண் சிமிட்டல். கொஞ்சம் காதலா தான் எழுதிட்டு வரேன். அனுபவம் தான். சூரியனும் மரமும் சுயமாய் சுயப்படம் நிழல். பொண்ணு பாப்பாவுக்கு வந்து அவளாவே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கவிதை அவளா எழுதுன ஆசையில, அது சும்மா கைக்கூர்லாம் இருக்காது, அவளுக்கு இந்த இடத்துல படிக்கணும்னு ஆசை வந்ததுனால நேரம் அதுதான். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மகிழேஷ் சிவகார்த்தி. இரு துருவங்கள் ஒன்றாய் இருக்கிறது ஒரே வீட்டில், கணவன் மனை. தொட்டியில் வருங்கால மரம், வெட்டுவதற்கு தயாராய் உச்சி வெயில் உடைபிடித்து நிற்கும் மர வியாபாரி. அத்தனை முறை கேட்டும் மறந்துவிடும் பிள்ளை, பெற்றோர் அறிவுரை. விதைக்கும் ஆறுகள், அறுவடை செய்யும் லாரிகள், மணல் கடத்தல். வேலி தாண்டுகிறது அவனைப் போலவே அவன் வீட்டு மரமும். குளம் வரைந்தால் மகள், நான் தூண்டில் போட்டேன் மாட்டிக்கொண்டது நீ. நன்றி. அருமை அருமை நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ரகுநாத்வா. கரிவெட்டும் மரம், அசந்து உறங்குகிறது கத்தி. பாலைவனத்தின் உச்சியில் விமானம், சிறகுகளோடு ஒட்டகம். மௌன விரதம் இருக்கிறது, விற்பனையாகாத சலங்கை. கரும்புச்சாறு இயந்திரங்களோடு சாலையில் ஓடுகிறது குட்டி யானை. நீரில் விரிகிறது மயில் தொகை போக்கு. நன்றி சார். நன்றி நன்றி. மெதுவாக படிக்கும் இருங்கடா. என்னை சிரிக்கை வைப்பார், என்னை உற்சாகம் படுத்துவார். நான் அடித்தாலும் என் மேல் அன்பு செலுத்துவாய். உன்னை எனக்கு பிடிக்கும், உனக்கும் என்னை பிடிக்கும். நான் அன்பாக அப்பு என்று அழைப்பேன், அன்புக்குரிய அப்பா. நான் அடித்தாலும் அவர் ரசிக்கும், அவர் அடித்தாலும் இல்ல, நான் அடித்தாலும். அந்த வரி வணக்கம். நான் ஆர் அபிநயா. ஊதிய உயர்வு போராட்டம், பலூன் தொழிற்சாலை ஊழியர். பெண்மேகம் சுமக்கிறது பஞ்சு மிட்டாய் குச்சி. ஒதுக்கப்பட்ட பானைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வயல் பொம்மையின் முகம். தொக் 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 எட்டி பார்க்கிறது மண்புழு. ஓ மழை. நன்றி நன்றிமா. வணக்கம். கவிஞர் கலைச்செல்வி பேசுகிறேன். நான் எப்பவும் மிக நீளமான கவிதைகள் எழுதி பழகிட்டேன். முதல் முறையாக இப்போ இங்கே உட்கார்ந்து தட்டச்சு பண்ணது தான், இல்லை என்னோட கற்பனையில் தட்டச்சு பண்ணது. விழுந்த மரங்கள் வேருடன் நடப்பட்டன,
பறவைகளின் இறகுகள் படபடக்க. துணையுடன் குழல் செவியை நிரப்பியது. துணையில்லா குழலோ பசிக்கும் வயிற்றை. பூமி தாயின் ஆடை பொட்டலை மழை வீசியால் தைக்கிறாள் வானமகள். சுற்றுப்புறமும் சூழ்நிலையும் மனிதனை உருவாக்கவில்லை, சுற்றியுள்ளவர்களே அதனை உருமாற்றுகிறார்கள். முதுகில் சீர் சுமக்கிறது நத்தை, மகளுக்கு வளைகாப்பு. கட்டணமின்றி வீட்டை கழுவிச் செல்கிறாள் மழைப்பை. வாழ்க்கையில் வசதிகள் வளர்ப்பிறையாகும் போது அன்பு மட்டும் அமாவாசையா. நன்றி, வணக்கம். புகைப்படம் எடுக்கும்போது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பிஸ்கட் கிடைக்காது, டீ கிடைக்காது, கவிதை வாசிக்கிறதுக்கான நேரமும் கிடைக்காது. நம்மளாவே ஒரு நேரத்தை காரணம் கடைசியா வந்து இது பண்ணிக்கிறது. இதுக்காகவே என்ன செய்ய வேண்டியதுன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கு முன்னாடியே வந்துட வேண்டியது. இது வேற சொல்லி வச்சுட்டாரு. முதல் 2 வரியில வாசிக்கணும், ஒரு 2 செகண்ட் வேற, மூணாவது வரிக்கு இது பண்ணணும், வேற மனசு நிற்குது. நீர் மோர் கூடையை இறக்கி அமர்ந்தால் திண்ணை, நீர் மோர் கூடையை இறக்கி அமர்ந்தால் திண்ணை, தாகம் தீர்க்கும் தண்ணீரை வேண்டி. விரையும் அவசர ஊர்தி, தரிகட்டு தொடரும் மகிழுந்துகள், சுழலும் யமனின் பாசக்கயிறு யாருக்கு. நன்றி நன்றி. முத்துக்குமார் சாமி உடனார். பாரு நமக்கு பின்னாடி ஒருத்தர் மலர்களோடு மலர்களோடு பூத்திருந்தது, மலர்களோடு பூத்திருந்தது ஒரு வண்ணத்து பூச்சி. பத்திரமாய் நினைவுகள் பூட்டப்பட்டிருந்த பூர்வீகர் வீட்டில். அந்த நீல வட்டம் குளக்கரை அடையும் வரை உதிராது காத்திருந்தது சருகு. நன்றி ஐயா, நன்றி. நீங்கள் வாசிக்கிறீங்களா? என் பெயர் அகவலன், என் பெயர் அகவலன். அதிகமான ஹைக்கூ, புத்தனும் ஓசோவும், இலையுதிர் காலம். காகம் கரைகிறது, எண்ணத்தில் நிரப்புகிறது பகல் வேலை. புத்தனிடம் கொடு, உன்னை தருவான் நிரம்பிய வயது. ஆற்றிநீர் பெருக்கம், நண்பகல் சூரியன், ஆற்றிநீர் மிளிர்கிறது புதுவகை மீன். சுருங்கிய நிழல், மரத்தின் மீது கருணை கொள்ளாத சூரியன். நன்றி நன்றி நன்றி. தம்பி வந்து திருவள்ளூர் மாவட்ட இந்து தமிழ் செய்தியாளராக இருக்காரு. தச்சன் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினவர், அப்புறம் அது அச்சிலே வந்துச்சு. இப்போ அவரோட கவிதை. ஆவேசம் கூட அடக்கமாய் கடலானை உணவளிக்கிறது மறதி கூட்டுக் கொண்டு பார்க்கிறோம். விருந்தினர் வருகை தகவல் சொன்னது கரையும் காட்டை. முத்தம் கொடுத்தது யார் பொருட்களுக்கு தாய்ப்பணி. கரையான்கள் தின்றன கவிதைகளோடு மனதையும். நன்றி நன்றி. அருமை அருமை. வேறு கவிதைகள் வாசிப்பு. சாக்கா பாரதிராஜா, செங்கல்பட்டு. வீட்டில் விவாதம், வீட்டில் விவாதம் எல்லோருக்கும் ஆமாம் சொல்கிறது. வீட்டில் விவாதம் எல்லோருக்கும் ஆமாம் சொல்கிறது தலையாட்டி பொம்மை. மலர்ந்திருக்கும் பூவிதழ், மலர்ந்திருக்கும் பூவிதழ், இறங்க மனமில்லை விழுந்த ஒற்றை மழைத்துளி. உடைந்து போன வளையலை கண்டதும்
அம்மா சிரிக்கிறார். உடைந்து போன வளையலை கண்டதும் அம்மா சிரிக்கிறார். தாளில் வளையல் மரம், தாளில் வளையல் மரம். மயானம் செல்லும் பாதை, மயானம் செல்லும் பாதை, வழியெங்கும் குடிகள். மயானம் செல்லும் பாதை, வழியெங்கும் குடிகள். ஓட்டப்பந்தயம், விசில் அடிக்கப்பட்டதும், ஓட்டப்பந்தயம் விசில் அடிக்கப்பட்டதும் எதிர் திசையில் பறக்கும் புறா. கவரில் என்ன இருக்கிறது, ஆசையாக பிரித்து பார்க்கிறது குப்பை தொட்டியில் நாய். கவரில் என்ன இருக்கிறது, ஆசையாக பிரித்து பார்க்கும் குப்பை தொட்டியில் நாய். நீ படிங்க. நிறைவாக தமிழக நிறைவாக உள்ளத்தில் தூசி துடைத்தவருக்கு பரிசு புத்தர் சிலை. கழுவினான் உழவன் சேற்று நீரால் சுத்தமானது மண்வெட்டி. வானத்தில் எதையோ வரைந்து கொண்டே செல்கிறது பறவை. தெருவெங்கும் அங்க பிரதட்சணம், காலி பிளாஸ்டிக் பாட்டில், ஒரே காற்று. காலதாமதம் நல்லதுதான், அவர் வருவதற்குள் படித்து விட்டேன் ஒரு புத்தகம். பூட்டியே கிடந்தது வீடு, குதூகலத்தோடு ஏறியது பூசணி கொடி. இலைகளை அமைதியாய் வரும் காற்று இசைக்கிறது. நன்றி நன்றி ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இறுதியாக இந்த ஹைக்கூ முற்றம் நிகழ்வு 5 இறுதி பகுதி முக்கிய அறிவிப்பு. சரியா 5:36 தொடங்கினா கரெக்டா 7:30 முடிக்க போறோம். அதாவது தாமதமாக துவங்கினாலும் சரியான நேரத்தில் முடிக்குதுங்கிறது நமக்கு எழுதப்படாத ஒரு விதி. உண்மையில் இந்த அன்பின் அழைப்புக்காக வருகின்ற உங்கள் அனைவருக்கும் முதல் நன்றி. தொடக்கமாக வரிசையாக கூடுதல் சொல்றதா இந்த கூடுதலையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஹைக்கூ கவிதை வாசிப்பது என்பது மற்ற கவிதையை படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அது புதிதாக வந்து சில பேர் தெரியாது. இப்போ ஏற்கனவே படித்தவங்க நிறைய பேர் படித்தாங்க. முதல் 2 வரியும் படிச்சுட்டு 3வது வரி என்னவாக இருக்கும் என்று எதிரே இருக்கவங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அதுக்கு விளக்கம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. போனா நோட்ஸே தேவையில்லாத ஒரு படைப்பு அது ஹைக்கூ தான். ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற 45-50 பேருக்கு 45 விதமான சிந்தனைகள் வரணும். அதுதான் ஹைக்கூ. அதனால இனி வருகிற காலத்தில் அப்படியான கவிதைகளை படிங்க. இன்னைக்கு துவக்கமே ரொம்ப அற்புதமா கொடுத்தாரு தம்பி பாஸ்கர். அதனால எல்லா கவிதைகளுமே நிறைய இருக்கு. இருந்தாலும் பரிசு புத்தகம் இன்னைக்கு குறைவா இருக்கிறதுனால சில பேருக்கு மட்டும் புத்தக பரிசுகள். அதற்கு முன்பாக நமது அன்பின் அழைப்பை ஏற்று செங்கல்பட்டிலிருந்து இருசக்கர வாகனத்திலிருந்து வருகை தந்து இங்கிருந்து மாதாவரம் பால்படையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்த அன்பு தம்பி சாக்கா பாரதி ராஜா அவர்களுக்கான நினைவு பரிசை ஹைக்கூ முற்றம் அமைப்பாளர் ஆழ்வார்குறிச்சி சொக்கலிங்கம் அவர்கள் செல்லவில்லை. அவரே ஒரு பேரை வந்து சாக்கா பாரதி ராஜா பாரு. நான் எப்படி சொல்லுவேன்னா, சாகா வரம் பெற்ற கவிதைகள் பாரதி ராஜா. அதே மாதிரி அவரோட மிகச்சிறந்த ஒரு கவிதை நூலை மிக அழகாக அறிமுகம் செய்து பேசிய அன்பு கவிஞர் ஆதிரா அவர்களுக்கான புத்தக பரிசை அன்பு கவிஞர் தமிழமுதன் அவர்கள் வழங்குவார். இந்த நிகழ்வில் ஹைக்கூ முற்றம் இந்நிலை வெளியிட்டு பெருமை சேர்த்த தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தின் தலைவர் அன்பு கவிஞர் தமிழமுதன் அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்க மாணவர்களான எங்களின் பேராசிரியர் ஆதிரா முல்லை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வழக்கமா நாங்க உட்கார்ந்துருக்காங்க நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களை உட்கார வச்சு பார்த்ததுல ஒரு சந்தோஷம். வாங்க. இல்ல மூட்டு வலி இல்லாத பேராசிரியர், அதனால அவங்க எங்க வேணாலும் உட்கார முடியும். ஒரு கூட்டத்தில் 50-60 பேர் இருந்தாலும் ஒரு 4-5 குரல் தான் திரும்ப திரும்ப கேட்கும். சில பேரோட குரல் என்னன்னே தெரியாது. கவிஞர் வல்லந்தாஜ்பால் தான் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. பறவையை நீயும் பற உன் சிறகுகள் 8 வரை அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு பறவைக்கும் உயரம் இருக்கு. அது மாதிரி இங்க இருக்கிற எல்லாருக்கும் குரல் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, முனைவர் பாஸ்கர் ஐயாவோட குரலை கேட்கணும்னு. சந்துரு சார் சொன்ன மாதிரி இவ்வளவு கம்பீரமான குரலை இவ்வளவு நாள் நம்ம பயன்படுத்திக்காம இருக்கிற ஒரு குற்ற உணர்வு. இதனால தொடர்ந்து உங்களோட பங்களிப்புகள் எங்களுக்கு தேவையா இருக்கும். இல்ல எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு 50 போட்டோ எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவர் முன்னாடி வச்சிருந்தா எனக்கு நிறைய போட்டோ கிடைச்சிருக்கு. ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பை செய்து தந்த முத்துக்குமார சாமி இருக்காரு. அது எப்போ
மிகச்சிறந்த ஒரு உரையை தந்த முனைவர் பாஸ்கரன் அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்க சிறுகதை எழுத்தாளர் சந்துரு மாணிக்கவாசன் இப்போ ஒரு தாத்தாவாய் வந்திருக்காரு. அந்த ப்ரொமோஷனோட வாழ்த்துக்கள். எனக்கு பிடிச்ச ஒரு 2 கவிதைகள் அதை சொல்லிட்டு அடுத்து சிறந்த கவிதைக்கான பரிசு கொடுத்துடலாம். இன்றைய நிகழ்ச்சியில ஒரு மிகச்சிறந்த ஒருங்கிணைத்த பாஸ்கரன் சார் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மே மாதத்துல சில கவிதைகள் எழுதியிருந்தாரு. அதை நான் திருச்சி அவருக்கு அனுப்பினேன். அவர் பார்த்தாரான்னு கூட தெரியல. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. சுடு வெயிலில் நரம்புகள் புடைக்க வண்டி இழுத்து சம்பாதித்த காசு. சுடு வெயிலில் நரம்பு புடைக்க வண்டி இழுத்த சம்பாதித்த காசு டாஸ்மாக் கல்லாவி. மிகப்பெரிய சமூக அவலம். அதாவது ஹைக்கூங்கிறது இயற்கையை மட்டுமல்ல சமூகத்தையும் பாட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான கவிதை நீங்க படிக்கிற, அதனால நான் படிக்கிறேன். அதே மாதிரி நிறைய கவிதை பாரதியோட கவிதையை கொண்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இந்த காட்சியை சொன்னாங்களே அவங்க, அது மாதிரி அந்த காட்சியோட வந்து பாரதி ராஜா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ரயில் வராத நேரம் தண்டவாளத்தை கடக்கிறது. ரயில் வராத நேரம் தண்டவாளத்தை கடக்கிறது பறக்கும் பறவை. அது ரொம்ப அழகான காட்சி. பறவை நிழல். ரயில் வராத நேரம் தண்டவாளத்தை கடக்கிறது பறவையின் நிழல். ரொம்ப ஒரு அற்புதமான கவிதை. இந்த 2 கவிதைகளும் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகள். இன்றைக்கு கவிதை வாசிப்புல எல்லாருமே நல்லா படிச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பரிசுகள் வந்து கவிதை கிடையாது, புத்தகத்தின் இருப்பை பொறுத்து தான் பரிசு. ஆமா, இன்றைக்கு இருக்கிற 4 புத்தகங்களுக்கான நிறைய பேரோட கவிதை நல்லா இருந்தது. முதல் கவிதையவே ரொம்ப சிறப்பான கொடுத்து இந்த 5வது அமர்வை அழகுபடுத்திய அன்பு தம்பி பாஸ்கருக்கு அந்த பரிசை ஐயா புதிதாக வந்திருக்கிற ஐயா பாடலாசிரியர் ஐயா கொடுத்துருவாங்க. முல்லை மனோகர் ஐயா, முல்லை மனோகர் ஐயா முனைவர் ஐயா தெரியல, மகன் தெரியல தம்பி, உங்க கைதான் தெரியுது. பாரதி ராஜா கொஞ்சம் உட்காருங்க. பாரதி ராஜா நீங்க அப்படி பண்ணுங்க போங்க. ரெடி போங்க பாரதி ராஜா. ரைட் தம்பி, நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. நிறைய கவிதைகள் இருந்தால் கூட குடிசையில் பெய்கிற மழையை 1000 கவிதைகள் எழுதியிருக்கலாம். ஆனால் அதை இசையோடு ஒப்பிட்ட அன்பு கவிஞர் டெய்சி ராணி அவர்களுக்கான புத்தக பரிசு வழங்க எங்கள் அன்பு கவிஞர் தென்னவன் அவர்களை அன்புடன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சொல்லப்படாது. அடுத்து கவிஞர் மகிழை சிவகார்த்தி ஒரு அழகான ஒரு காட்சி கவிதை. அந்த குளத்தில் வந்து கொக்கு பூக்கிறது வந்து ஒரு அழகான ஓவியப்படுத்தி சொன்ன மகிழை கார்த்தி அவர்களுக்கு மிகச்சிறந்த மரபு கவிஞர் ஹைக்கூ கவிஞர் ஐயா அண்ணாமலை அவர்களை ரொம்ப அமைதியாக ஐயா கடைசியில இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பள்ளி என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க வந்து நிறைய ஆளுமைகள் பாப்பு சசிதரன் வந்திருக்காரு, மின்னல் பிரியன் வந்திருக்காரு, அவர் கவிஞர் வேலாயுதம் ஐயா வந்திருக்காங்க. இப்போ அண்ணாமலை ஐயா கவிஞர் இன்னொன்று ஹைக்கூ கவிதை வந்து முரண் மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது 3வது வந்து எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சி இருக்கிறதுனாலேயே ஒரு முரண் சுவை இருந்தா முரண் சுவை மட்டும் இல்லை, அதுவும் ஹைக்கூல ஒரு வகை. அதையும் தாண்டி சமூக ஒழுங்குகள் இருக்குல்ல, அதையெல்லாம் மாற்றி மறுவாசிப்பு செய்வதுதான் ஒரு நல்ல ஹைக்கூ அப்படிம்பாங்க கலா ரமேஷ் அடிக்கடி. அப்படி இன்னைக்கு ஒரு கவிதையை வாசித்தார் கவிஞர் அன்புச்செல்வி அவர்கள். வீட்டில் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்ட பொருள்கள் தான் அழகு நினைக்கிறேன், இல்ல கலைத்து போட்டதுதான் அழகு என்ற ஒரு புதிய பரிணாமத்தை சேர்ந்த அன்பு கவிஞர் அன்பு சரி சுப்புராஜ் அவர்களுக்கான நினைவு பரிசாக கவிஞர் குணசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா புத்தகம் எனக்கு எந்த கூட்டத்திலையும் காஃபி டீ ஒழுங்கா கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாலே எல்லா கூட்டத்திலும் அவருக்கு அது உண்மையில இயல்புதான். ஏன்னா அவரு நிகழ்ச்சியோட கரைஞ்சு போயிடுவாரு.
அதனால காஃபி டீலாம் கூட ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு புத்தக பரிசு உண்டு. இது கவிதைக்காக இல்லை என்றாலும் கூட ஏத்துக்கவே மாட்டேன். தொடர்ந்து இந்த ஆவணப்படுத்துறது ஒரு முக்கியமான பணம். அதை வந்து அர்ப்பணிப்போட என்னன்னா நம்ம எல்லாம் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, அவர் நேரத்தோட வந்து எனக்கு அடுத்து வந்துட்டாரு நினைக்கிறேன். நான் 4:35 வந்தேன், அதுவே லேட்டுட்டாரு அவரு. எனக்கு அப்புறம் வந்து 4:40 வந்த அன்பு கவிஞர் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கான புத்தக பரிசு வழங்க கமலபுதன் அவர்கள். நிறைய பேர் கேட்பாங்க பழைய நூல் இல்லை, ஆனா 3 நூல்கள் சேர்ந்து மறுபதிப்பு பண்ணேன். இன்னைக்கு இதெல்லாம் புத்தகம் எடுக்கும்போது பார்த்தா எனக்கே தெரியாம 5 புத்தகங்கள் எனக்கு வீட்டில் இருக்கு. ஏன்னா இப்போ என்னோட பழைய நூல்கள் எல்லாம் பேராசிரியர் ஆதிராமலிங்க 14 நூல்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். சில புத்தகங்கள் கையில எடுக்கையிலே உடைஞ்சு போகுது அந்த காகிதங்கள். ஏன்னா 1993 என்னோட விரல் நுனியில் வாங்க வந்தது. அந்த தொகுப்போட கையில எடுக்கல ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணீங்க. அதே மாதிரி என்னோட 14 குழந்தைங்களையும் என்னோட பேராசிரியர் கையில கொடுத்துருக்கேன். அதுல 3 தொகுப்புகளை சேர்ந்து புத்தகமாக இருக்கு. அதுல தான் ஒரு பிரதி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 4 புத்தகங்கள் மட்டும் இருக்கு. யாராவது தேவைப்படுதுன்னா விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். அடுத்து ஒரு 2 அறிவிப்புகளோட இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்யலாம். முதல் அறிவிப்பு என்னன்னா, வருகிற டிசம்பர் 3ஆம் தேதி வந்து இந்த நவம்பர் 30ஆம் தேதி வந்து கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு ஹைக்கூ திருவிழா நடைபெறுது. கவிஞர் குணசேகரன் ஐயாலாம் அதுக்கு வரதா பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 50 ஹைக்கூ கவிஞர்களோட ஒரு கவிதை நூல கவிஞர் கவிதை தம்பின்னு ஒரு கவிஞர் கள்ளக்குறிச்சியில இருக்காரு. அவர் வந்து இனிக்கும் காற்று அப்படிங்கிற ஒரு தொகுப்பா வெளியிடுறாரு. தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு 100-150 கவிஞர்கள் வராங்க. ஒரு அரை நாள் கவிதை திருவிழா காலையில 10 மணிக்கு தொடங்கி மதிய உணவோட முடிகிற மாதிரி இருக்கு. அதுக்கு வாய்ப்புள்ள நண்பர்கள் ஏதாவது விருப்பம் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை தான் கள்ளக்குறிச்சிக்கு 30ஆம் தேதி வரும். நவம்பர் 30 கள்ளக்குறிச்சி. அட்ரஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் முகநூல்ல உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அது ஒரு தகவல். 2வது தகவல் வந்து வர டிசம்பர் 3ஆம் தேதி இது ஆற்காடு சாலை விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஆவிச்சி காலேஜ். அந்த ஆவிச்சி காலேஜ்ல ஒரு ஹைக்கூ பயிலரங்கு நடத்துறாங்க அந்த மாணவர்களுக்காக. உங்களில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் கலந்துக்கலாம். டிசம்பர் 3ஆம் தேதி காலையில 10 to 12 மணி வரைக்கும் ஆவிச்சி கல்லூரியில. இல்ல எது 2க்குமே ஃபீஸ் கிடையாது. நீங்க வந்தாலே ஒரு ஃபீஸ் தான். அதனால வந்து ஆர்வம் உள்ள எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்கணும். அந்த நிகழ்ச்சி 2லையும் நான் கலந்துக்கிற ஒரு அழைப்பு எனக்கு இருக்கு. அதனால வாய்ப்புள்ள நண்பர்கள் சொன்னா சேர்ந்து கூட எல்லாரும் பயணிச்சு போகலாங்கிற ஒரு இனிய செய்தியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். இன்னைக்கு படித்த கவிதைகளை கவிஞர் பாஸ்கர் கையில இல்ல ஆதிரா கையில கொடுங்க. கரெக்ட் தான் இல்ல. ஏன்னா நம்ம வந்து புதியவர்களை கொண்டாடுறது. இன்னைக்கு அப்பாவுக்கான கவிதை இருந்தாலும் எல்லா அப்பாக்கள் மட்டுமில்ல அம்மாவுக்குமான கவிதை குட்டி பாப்பா உயிர் கவிதை அவங்க அந்த பாப்பாவை கூப்பிடுறேன். அவருக்கான புத்தக பரிசை கவிஞர் ஆதிரா அவர்கள் வழங்குவார். அவர் நாளைக்கு பெரிய கவிஞர் வந்திருப்போம். வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளா இருக்கு. நீ நன்றி சொல்ல வேண்டிய கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். வெரி குட். அதாவது வழக்கமான கூட்டம் தான் முடியுது. கூட்டம் முடிஞ்ச ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதை நம்ம நின்றுகிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். இதோட கூட்டம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.